முதல் நாள் உங்களுக்கு உப்பு போட்டேன். 2வது நாள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு போனேன் எல்லார் தலையிலையும். எண்ணெய் ஊற்றினேன். இன்றைக்கி வாசனையை கொஞ்சம் கிளறி விட்டு போகிறேன். என்னது உங்கள் வாசனை. எந்த வாசனை? ஆமாம். அதனால் உங்கள் வாசனையை பற்றி கொஞ்சம் பேசி இந்த ஆண்டு விழாவில் உங்கள் வாசனை நற்கந்தமாக மாறணும். எப்படி மாறணும்? யாக்கோபு சொல்லுவான், என் வாசனையை கெடுத்தீங்களடா பாவீங்களாம்பான் பிள்ளைங்கள. எதை கெடுத்தீங்க? என் வாசனையை கெடுத்தீங்களேடாம்பான். அதனால் இன்றைக்கு நான் உங்களோட வாசனையை பேசுகிறதுக்கு முன்னாடி என் வாசனையை கொஞ்சம் சொல்லிவிட்டு உள்ளே போயிடுறேன். யார் வாசனை? நான் உங்கள் வாசனையை பற்றி பேசுகிறேன்னு நீங்கள் போட்ட சோப்பை பற்றி நான் பேசலை, நீங்கள் அடித்த பர்ஃப்யூமை பற்றி நான் பேசலை, நீங்கள் போட்ட டால்கம் பவுடரை பற்றி நான் இப்போ பேசலை. வாசனை உள்ளே இருக்குது. எங்கே இருக்குது வாசனை? எங்கே இருக்குது? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாசனை இருக்குது. நிறைய நேரம் உங்களுக்கு அது விளங்காது. நல்லா இருப்பாங்க. அந்த ஒரு ஆள் உள்ளே வந்துச்சுன்னா அங்கே பெரிய கலவரமே ஆயிரும். என்ன ஆயிரும்? நல்லா இருக்கும். அந்த ஒரு ஆள் உள்ளே வந்துச்சுன்னா அங்கே என்னவாயிரும்? கலவரமே ஆயிரும். அது என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு என்னது? அப்படி ஒரு வாசனை. அதனால் வாசனையை குறித்து பேசுவதற்கு முன்பு நான் உங்களோடு என்னுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை லேசாக சொல்லிவிட்டு, ஒருவேளை ரட்சிக்கப்படாமல் யாராவது இயேசுவை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளலை, இல்லை அந்த தெளிவு இல்லை அப்படின்னு இருப்பீங்கன்னு சொன்னால், இந்த இரவு அந்த தெளிவை இயேசு தருவாராக. நான் என்னுடைய பிறப்பு வளர்ப்பு எல்லாமே இயேசுவை அறியாத இந்து பின்னணியத்திலே பிறந்து வளர்ந்தவன். இயேசுவை பற்றி எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள வாய்ப்பும் இல்லை. எங்கள் அப்பா ஹெட்மாஸ்டர், எங்கள் அம்மா டீச்சர். எங்களுக்கு ஒரு வீட்டுக்கு 2 வீடு இருந்தது. இயேசுவை குறித்து எங்களுக்கு அவசியமே கிடையாது. அதனால் என் வாழ்க்கையை, என் குடும்பத்தினுடைய சாட்சி அது ஒரு பக்கம் இருக்குது. நான் என் சாட்சியை மாத்திரம் சொல்கிறேன். என்னோட அடையாறில் இருக்கிற அந்த போதகர் பாஸ்டர் சாமுவேல்ராஜ் அவர்கள் இப்போ இல்லை, தேவராஜ்யத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் என்னோட 1 வருஷம் பேசினாங்க. எவ்வளோ நாள்? 1 இயர் நான் அவங்களோட பேசினேன். ஏன்னு சொன்னால், நான் இந்து மார்க்கத்திலேயும் இந்து பழக்க வழக்கங்களில் ரொம்ப உறுதியாக இருந்த நபர். கோயிலை ராகு காலத்தில் 1008 சுற்று தினம் சுற்றுவேன். எத்தனை சுற்று? 1008 சுற்று. கையில் கல்லை எடுத்துக்கிட்டு 1.5 மணி நேரம் ராவுகாலம் முடியறதுக்குள்ளே சுத்த முடியாதுன்றதுக்காக ஓடுவேன். அப்போ தான் நான் 1008 சுத்தம் முடிக்க முடியும் 1.5 மணி நேரத்தில். அவ்வளவு இந்து மார்க்கத்தில் பக்தியோடும் எங்கள் வீட்டில் நடு வீட்டில் விளக்க சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு பூ போட்டு விளக்க ஏற்றி ஸ்ரீ இருதய கமலன்னு ஒரு கோலம் போடுவாங்க. இந்துவாக இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க நீங்கள் செஞ்சுருப்பீங்கன்னா அதை செய்வேன். அந்த புள்ளி வச்ச இடத்துல வந்து முடியும். இப்பயும் நான் அதை போடுவேன். ஏன்னா அத்தனை வாட்டி அதை போட்டிருக்கிறேன். அப்படி பூஜைகளை செய்து மண்டலமாக செய்து, அன்றைக்கு நான் வணங்கின, நான் நம்பின தெய்வம் என்று சொல்லக்கூடிய அவைகளுக்கு ரத்தம் ரொம்ப பிடிக்கும். என்ன பிடிக்கும்? ஆகவே என் கையெல்லாம் கிழிச்சு பிளேடு எடுத்து, புது பிளேடு வாங்கிட்டு வந்து கிழிச்சு, டாராக கிழிச்சு ரத்தத்தை ஊற்றி பூஜை பண்ணு. தான் என்னுடைய அனுபவம், பக்தி. அதனால் சாமுவேல்ராஜோட மறுபடியும் நான் பேசுகிறேன், அவரோட நான் கேட்குறேன், அவரோட சொல்கிறேன், எங்கள் சாமி எப்படி இருக்குது அப்படின்னு நிற்கிது. நீங்கள் சொல்கிற சாமி சிலுவையில் ஐயோ பாவம்னு தொங்குது. எப்படி எனக்கு அந்த வெளிச்சம் இல்லை. அது தேவ ஆட்டுக்குட்டி அங்கே தொங்குது. உள்ள யூதராஜ சிங்கம் இருக்குது. அது உயிரோட எழும்பி வரப்போகுது. ஆனால் எனக்கு அந்த வெளிச்சம் இல்லாததுனால நான் அவரோட இப்படியெல்லாம் பேசுகிறேன். ஓராண்டு காலம் அவரோட பேசி, இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் செயின் ஸ்மோக்கர், புகைப்பிடித்தல், இன்னொரு புறம் போதைக்கு அடிமையான. நான் காசு கொடுத்து வாங்க வேணாம். நான் வந்து இந்தியன் ரயில்வேஸ்க்கு விளையாண்டவன், ஐசிஎஃப் டீமுக்கு கேப்டனாக இருந்தவன். நான் வேலையில் இருந்த நாட்களில் 10 பேருக்கு நான் வேலை வாங்கி கொடுத்தேன். அவர்களெல்லாம் இன்றைக்கி நல்ல பதவிகளிலே ஐசிஎஃப்லேருந்து ரிட்டையர் ஆகி போனவன் இருக்கிறான்.
வந்து என்னை பார்த்தா என் காலில் கூட விழுந்துருவான் சமயத்தில். விளக்கேற்றி வச்ச சேகரம்மா, என்னை ஏற்றி வச்சேன்னா விளக்கேற்றி வச்ச என் குடும்பத்துக்கு, என் பிள்ளை டாக்டரு, என் பிள்ளை இன்ஜினியரு அப்படின்னு ஒருத்தன் வேகமாக ஓடி வந்து ரிட்டையர் ஆகின ஃபங்க்ஷனுக்கு போனால் என் காலில் வந்து விடுறான். டேய் டே டே டேன்றேன், கேட்க மாட்டான். அப்படி இருந்த நாட்கள். அதனால் போதைகளுக்கு அடிமை, புகைப்பிடித்தலுக்கு அடிமை, சினிமா பைத்தியம். என்ன பைத்தியம்? சினிமா பைத்தியம். இப்படி இருந்த நாட்களில் தான் பாஸ் என்னோட 1 வருஷம் பேசி கடைசியாக அவர் என்ன பண்ணிட்டாரு, நம்மளை கொஞ்சம் கழுவி விட்டார். என்ன பண்ணிட்டாரு? பாஸ் சொன்னால் கேட்கலன்னா என்ன பண்ணுவார்? கழுவி விட்டுருவார். அவர் என்ன ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, தம்பி ஆண்டவரை பற்றி உனக்கு எல்லாம் சொல்லிட்டேன், நீ ஏன் முடிவு எடுத்துக்கப்பா, இதுக்கு மேலே சொல்ல என்கிட்ட ஒன்றும் இல்லைன்ட்டார். இதுக்கு மேலே சொல்ல ஒன்றுமே இல்லை. கடவுள்னா அன்பாக இருக்கணும், கடவுள்னா நீதியாக இருக்கணும், கடவுள்னா வல்லமையாக இருக்கணும், கடவுள்னா உண்மையாக இருக்கணும், கடவுள்னா பரிசுத்தமாக இருக்கணும், நீ முடிவு எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரா. எனக்கு அப்போ தான் குழப்பம் வந்துடுச்சு. 1 வருஷமாக பேசின இந்த மனுஷன் திடீர்னு என்ன பண்ணி விட்டார், கை கழுவி விட்டார். ஐயா இது என்னடா வம்பா போச்சு. பஸ்ஸில் வரும் பொழுது நான் கேட்குறேன், கடவுளை நீர் யார்? நான் பக்தியாக இருக்கிறேன், கோயிலை 1008 சுற்றுறேன், தினமும் எங்கள் ரூமில் நான் பேச்சலராக இருக்கும்போது என் ரூமில் அந்த விளக்கெல்லாம் கொண்டாந்து வச்சு என் ரூமில் பூஜை பண்ணுவேன், அதெல்லாம் செய்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் உண்மையாக என்ன இல்லை, விடுதலை இல்லை. நான் ஒரு பக்கம் போதைக்கும் புகைப்பிடித்தலுக்கும் சினிமாவுக்கும் பல பாவ பழக்க வழக்கங்களில் கட்டப்பட்டு இருக்கிறேன். அவைசிட் கேட்கும்போது இந்த ராத்திரி கேட்டுட்டு நான் படுத்தேன். மொட்டை மாடியில் நான் குரோம்பட்டில் ரூமில் இருக்கும்போது படுக்கிறேன். அந்த இரவு ஒரு தங்க நிறமான வெளிச்சம் என்னை வந்து முடிச்சு. அந்த வெளிச்சத்துக்கு என்னால் விளக்கம் சொல்ல முடியாது. இந்த வெளிச்சத்தை சகிக்க முடியாமல் தாங்க முடியாமல் இரவெல்லாம் நடுங்கிக்கிட்டு இருந்தேன். கண்ணுக்குள்ளே கூசுது, கண்ணு மூடி இருக்கு, கண்ணுக்குள்ளே கூசுது. பொழுது விடியும் பொழுது தண்ணிக்குள்ளேருந்து ஒரு ஆள் முங்கி வெளியே வந்த மாதிரி, மூச்சு திணறி வந்த மாதிரி எழும்பி வந்தேன். பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்து கேட்டேன், நேற்று பௌர்ணமியான்னு கேட்டேன். அவர் சொன்னார், நேற்று அமாவாசைன்னு. நேற்று என்னது? அமாவாசை. அப்போ அந்த தேவனுடைய அந்த வெளிச்சம் என்னை மூடி என்னை ரட்சித்த பொழுது அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எதையுமே தொட்டதில்லை. சர்ச்சைக்கு போல அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையை தலை கீழே மாற்றி போட்டது அந்த என்கவுண்டர். அதனால் இயேசு நல்ல தெய்வம், இயேசு வல்ல தெய்வம். இயேசு உன் வாழ்க்கையில் வருகிறது மாதிரி பாக்கியம் ஒன்றுமே கிடையாது. என் தங்கச்சி இயேசுவை ஏற்றுக்கிட்டான்னு சொன்ன அவள் தான் முதல். ஏன்னா 16 வயசில் அவளுக்கு கல்யாணம் கட்டினோம், ஜாதகம்லாம் பார்த்து கல்யாணம் கட்டினோம். ஆனால் மாப்பிள்ளை ஜாதகத்துக்கு செவ்வாய் தோஷமா. என்ன தோஷமா? செவ்வாய் தோஷமா. அதனால் அவருக்கு 2 தாரமா. எத்தனை தாரமா? என் தங்கச்சி டெலிவரிக்கு வீட்டில் வந்திருக்கிறா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கள் அப்பா ஹெட்மாஸ்டர், எங்கள் அம்மா டீச்சர், ஊரில் கண்ணியமாய் வாழ்ந்திருந்த எங்கள் குடும்பம். இவன் டெலிவரிக்கு வந்து பாப்பா இங்கே பிறக்குது, அங்கே அவனுக்கு இன்னொரு தாரனும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. பயங்கர இடி எங்கள் ஃபேமிலியில். அவள் என் தங்கச்சி சூசைட் பண்ண ஓட ஆரம்பிச்சு. அவளை காப்பாற்றணுமே, அவளுக்கு ஆறுதல் வேணுமேன்றதுக்காக ஒரு சபைக்குள்ளே போய் உட்கார ஆரம்பித்தா, ஜெபிக்க ஆரம்பித்தா. அவள் தான் முதல் ரட்சிக்கப்பட்டான். 2வது என் தம்பி. அவன் பாண்டிச்சேரிக்கு நான் தான் அவனை அனுப்புனேன். அவன் கூட 2 நண்பர்களை சேர்த்து அனுப்புனேன். போனவன் புட்டியோட குட்டியோட வந்தான். எப்படி வந்தான்? பாண்டிச்சேரிக்கு போனால் எப்படி வருவாங்க சார்? புட்டியும் குட்டியோடு வந்தான். என் தம்பி போன மாதிரி திரும்பி வந்தான். அவன் அப்போ தான் நான் நம்பினேன், அப்போ இயேசுநாதர்கிட்ட ஏதோ இருக்குது. என்ன இருக்குது? இவனை மாதிரியே விளையாடுறவன், இவனை மாதிரியே எங்கள் ஊர் பையன். இவன் கூட போன 2 பேரில் ஒருத்தன் பொண்ணை கூட்டிகிட்டு வந்தான், ஒருத்தன் பாட்டில் கையில் எடுத்துகிட்டு வந்தான், ஒருத்தன் சூசைட் பண்ணி செத்தம் போனான் அதுக்கப்புறம். ஆனால் இவன் போன மாதிரியே சுத்தமாக திரும்பி வந்தான். அவனுடைய வாழ்க்கை எனக்கு ரட்சிப்புக்கு வழிவகுத்தது. அதனால் நான் ரட்சிக்கப்பட்டேன். பிறகு ஆண்டவர் என்ன நிறைத்தார், அழைத்தார். ஆச்சரியமாக இன்றைக்கி வந்து ஊழியெல்லாம் வந்து எப்படின்னா, நிறைய நேரம் நம்ம பெருசாக ஊழியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு ராஜா பந்தயம் வச்சாராம். யார் பந்தயம் வச்சாராம்? ஒரு அகழி
உள்ள முதலை, பாம்பு, எல்லா விஷ ஜந்துக்கள் எல்லாம் இருக்குது. யார் இது உள்ள குதித்து தைரியமாக அந்த கரைக்கு வரானோ அவனுக்கு தான் இளவரசின்னாரான். யாருக்கு இளவரசி? ஊரே கூடி வந்து நிற்குதான். திடீர்னு தமால்னு ஒரு சத்தம் கேட்டுதான். ஒருத்தன் உள்ளே குதிச்சானா, நீச்சல் அடித்தானா, அந்த கரை இறந்தானா, எல்லாரும் கை தட்டுறாங்க. தைரியமாக ஒருத்தன் குதிச்சான்னு. அவன் ஏறி நின்று சொன்னானா, எவன்டா என்ன தள்ளினதுன்னு. எவன்டா என்ன? ஊழியம் அப்படி தான், யாரோ தள்ளினாங்க, வந்து விழுந்துட்டோம். நீச்சல் அடிக்கிறோம். நீச்சல் பிஷப்பும் நீச்சல் தான் அடிக்கிறாரு. இங்கே இருக்கிற பாஸ்டர்ஸும் நீச்சல் தான் அடிக்கிறாங்க. நானும் என்ன தான் அடிச்சுன்னு இருக்கிறேன்? நீச்சல் தான் அடிக்கிறேன். ஏன்னா உள்ள முதல்ல இருக்குது. உள்ள என்ன இருக்குது? உங்களை சொல்லம்மா, உங்களை சொல்லவே கிடையாது. அல்லேலூயா பிரதர், உங்களை சொல்லலை. மலைப்பாம்பு உள்ள என்ன இருக்குது? அப்படியே சுருட்டிடும் ஆளை. அதனால் இந்த ஊழியங்களை நாங்கள் பொறுப்பெடுத்து ஆச்சரியமாய் செய்ய ஆண்டவர் உதவி செய்கிறார். அதனால் புதுசாக வந்திருக்கிற உங்களுக்கு இயேசு நல்லவர். அவருக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த பூமியில் ரட்சிப்புக்கு இயேசுவை தவிர வேறு யாரும் கிடையாது. பரலோகத்துக்கு அவரை தவிர யாரும் கிடையாது. இந்த உலகத்தில் உள்ள மதங்கள், மார்க்கங்கள், கடவுளை மனுஷன் தேடினா பல மதங்கள் வந்தது. கடவுள் மனுஷனை தேடினாரு, கிறிஸ்தவம் வந்தது. இயேசு மனுஷனை தேடி என்ன பண்ணார்? வந்தார். அதனால் இந்த இரவு இயேசுவுக்கு உங்கள் உள்ளத்தை திறப்பீர்களேனா இந்த ஆண்டு விழா உங்களுக்கு ஒரு விழாவாய் மாறும். வாழ்க்கைக்கு ஒரு விழாவாய் மாறும். இயேசுவை கொண்டாடினா பிசாசு திண்டாடுவான். யாரை நீ கொண்டாடணும்? இயேசுவை கொண்டாடினால் பிசாசு திண்டாடுவான். நீ இயேசுவை கொண்டாட விட்டால் நீ திண்டாடுவா, அவன் கொண்டாடுவான். அதனால தான் இந்த மாலை, இந்த ஆண்டு விழாவில் வந்திருக்கிற உங்களை நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். இயேசு உங்கள் உள்ளங்களில் ஒரு வாசல்னு கதவை தட்டுவாராம். என்ன பண்ணுவாராம்? இப்போ நான் பேசுகிறது வந்து உன் உள்ள கதவை தட்டுறேன். திறக்க வேண்டியது நீ தான். என்னாலையும் திறக்க முடியாது, அவரும் திறக்க மாட்டார். யாரும் திறக்க மாட்டார். இயேசுவும் திறக்க மாட்டார் பிரதர். தட்டுவார். அவர் தட்டுறதுக்கு தான் நான் இங்கே நின்று பேசுகிறேன். நீ திறந்தினா உள்ளும் புறம்பும் மேய்ச்சல். உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை இயேசு தருவார். அதனால் நான் இந்து குடும்பத்திலேருந்து இயேசுவை ஏற்று இன்றைக்கி ஊழியக்காரனாக வந்து அப்படியே நேராக பாஸ் ஆகிட்டேன். எப்படி 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 நிறைய பாஸ் பிள்ளைகள்லாம் ஊழியத்துக்கு வராதால நான் வந்துட்டேன். யார் வராதால? நிறைய பாஸ் பிள்ளைங்க ஊழியத்துக்கு வரல. அதனால் ஆண்டவர் எங்களெல்லாம் இழுத்து பிடிச்சிங்க உள்ளே போட்டார். வாடா என் வேலையை செய்யணும்னா வரமாட்டேன்னு என் பிள்ளைய அனுப்புகிறேன்னு. யாரை அனுப்புகிறேன்? என் ஒய்ஃப் ரெண்டாவது கன்சீவ் ஆயிருக்கா, வயிற்றில் கை வச்சு 9 மாதம் ஜோம் பண்ணுறேன். பிள்ளைக்கு ஜோசஸ்னு பேர் வச்சு ஜோம் பண்ணி அன்றைக்கி டெலிவரி அன்றைக்கி போகிறோம். சிசரின் டேட் சொல்கிறாங்க. டேட்லாம் சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணி பாப்பா கொண்டாந்து கையில் கொடுத்தாங்க. பாப்பா பொண்ணு ரோஜா பூ மாதிரி கொண்டாந்து கையில் கொடுத்துட்டாங்க. 2வது மக. நான் கேட்டேன் கையில் வச்சுக்கிட்டு, ஆண்டவரே ஜோசஸ்னு பேர் வச்சு 9 மாதம் ஜெபம் பண்ணனே, ஊழியத்துக்கு அனுப்புகிறேன்னு சொன்னனே, நான் தாங்குறேன்னு சொன்னனே, நான் அள்ளி கொட்டுறேன்னு சொன்னனே என் பையனுக்கு, இப்படி பண்ணிட்டீங்களேப்பா அப்படின்னேன். டேய் கூப்பிட்டா நீ வாடான்னாரு. இல்லையா? ஒரு லிமிட்டுக்கு மேலே போனால் ஆண்டவர் கோவம் வந்துடும். உன்னை கூப்பிட்டா நீ வாடா, உன் பிள்ளைய நீ அனுப்புறது இல்லைடா, நான் தாண்டா கூப்பிடணுன்னாரு. அதனால் நான் தோத்தேன், ஆண்டவர் ஜெயிச்சார் அப்படின்னு என் பொண்ணுக்கு பேர் நிஸ்ஸி அப்படின்னு வச்சோம். நிஸ்ஸின்னா ஜெயக்கொடி. என்ன கொடி? ஆண்டவர் ஜெயிச்சாரு, நான் தோத்தேன்னு அவளுக்கு நிஸ்ஸின்னு பேர் வச்சுட்டு ஊழியத்தை கமிட் பண்ணி கையை வேற கொஞ்சம் உடச்சிட்டார். எந்த கையை? இந்த ஜாயிண்ட்டு கொஞ்சம் கலட்டிட்டார். சும்மா நம்ம கொழுப்பு கேட்காதில்ல, விளையாடுறதில்ல, ஈகோ. ஜாயிண்ட்டு கொஞ்சம் கழட்டினார். யோசை, இதுக்கு மேலே இந்த ஜாயிண்ட்டில் கை வச்சா டேஞ்சர். இந்த ஜாயிண்ட்டோட நான் ஊழியத்துக்கு வரேன்னு ஒப்பு கொடுத்துட்டு எங்கே வந்து சேர்ந்தேன்? ஊழியத்துக்கு வந்து எத்தனைமா 30 இயர்ஸா? 29 வருஷம் முடியுது. ராயப்பட்டாவுக்கு வந்து ஒரு சபையை பொறுப்படுத்து ஒரு 15 பேர் அப்போ இருந்தாங்கன்னு வைங்களேன். ஸ்க்ரூ டிரைவரு, கட்டிங் பிளேயரு எல்லாம் உள்ளே இருந்தது. சர்ச்சுள்ள என்ன இருக்கும்? இல்லையா? எல்லாத்தையும் வச்சு ஊழியத்தை ஆரம்பித்து இன்றைக்கி அதெல்லாம் ஆத்துமாக்களாக மாறி சீசர் கூட்டமாக மாறி ஆண்டவர் ஆச்சரியமாக இன்றைக்கி நடத்தி வருகிறார். அதனால் இந்த ஆண்டு விழாவில் உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்கிறேன்.
நான் சொன்ன மாதிரி வாசனையை கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுட்டு நான் கிளம்பி போக போகிறேன். நீங்கள் யாரும் நாற்றம் அடிக்கக்கூடாது. பாத்திரங்களை பார்த்து சொல்லுங்கள், நாற்றம் அடிக்கக்கூடாது, வாசனை வீசணும். என்ன அடிக்கக்கூடாது? என்ன அடிக்கக்கூடாது? ஐயோ, ஒருத்தன் என்ன பண்ணான்னா ஆஃபீஸுக்கு வந்திருக்கான், ஒரே செம நாத்தம். மேனேஜரை கூப்பிட்டு கேட்டான், டேய் என்னடா பண்ண சொல்டா, நீ உள்ளே வந்தால் இப்படி நாறுதுரா. ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் பண்ணல சார், சட்டையை துவைச்சியாடா துவைச்சேன், பனியனை துவைச்சியாடா துவைச்சேன், பேண்ட்டை துவைச்சியாடா துவைச்சேன், என்னடா போட்டிருக்கிற, காலில் சாக்ஸ் போட்டிருக்கேன் சார், சாக்ஸை துவைச்சியாடா, அதை ஏன் சார் துவைக்கணும்னு நானும், அதை ஏன் சார் துவைக்கணும்னு நானும், அடா பாவி அதான் நாறுது, 100 ரூபாயை கொடுத்து கடையில் போய் வேறு சாக்ஸை போட்டு வாடான்னாரான். கடைக்கு போனால் வேறு சாக்ஸ் போட்டு வேகமாக வரான், மறுபடியும் நாறுது. மறுபடியும் என்ன பண்ணுது? நாறுது. அவர் கேட்டாரான், டேய் புது சாக்ஸ் போட்டிருக்க, ஏன்டா நாறுற? இல்லை சார் நீங்கள் சொன்ன மாதிரி போட்டேன், ஏன் நாறுதுன்னு தெரியல. என்னடா எங்கடா பழைய சாக்ஸ்னா? பாக்கெட்டில் இருக்குது சார். நான் எங்கே வச்சுருக்கிறது? நிறைய பேர் இந்த சர்ச்சுள்ள வந்து பழைய எண்ணெய் எல்லாம் ஒளிந்து போயினா பாக்கெட்டில் வச்சுன்னு இருக்கு. பழைய எண்ணெய்லாம் எங்கே இருக்குது? பாக்கெட்டில் இருக்கு. அதனால் இன்னைக்கு இரவு உங்கள் வாசனை எது? எஸ், சிரிச்சு பேசுவோம், ஆனால் நாங்கள் நொறுங்கி போயிருப்போம். ஏன்னா நீ உன் வாழ்க்கை மாறணும். என்ன மாறணும்? உன் வாழ்க்கை மாறணும். அதுக்கு தான் நான் பேசுகிறேன். உன் லைஃப் சேஞ்ச் ஆகும். அதனால் நண்பர்கள், ஊழியர்கள் எல்லாருக்கும் நன்றி. பாஸ் யோவான்லாம் வந்திருக்காரு, நினைக்கவே இல்லை. பிஷப்புக்கு எல்லாருமே ரீச்சில் இருப்பாங்க பொழுது. பக்கத்தில் ஆல்ஃபர்ட் வந்திருக்காரு, செக்ஷன் பாஸ் வந்திருக்காரு, அவர் பெரிய ஆள். அதனால் யாவருக்கும், ஊழியர்கள் யாவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒரு வசனத்தை ஆரம்பிப்போம். ஒரு 12 மணிக்கு முடிச்சிடலாமாம்மா? பிரியாணி தான் இருக்குல்ல. எங்கள் செக்ஷனில் முதல்லலாம் சொல்லுவாங்க, 1 மணிக்கு சாப்பாடு போட்டு அனுப்பிடலான்னு. நான் சொல்லுவேன், சாப்பாடு 1 மணிக்கு போட்டு எதுக்கு அனுப்புறதுன்னு. சாப்பாடு போட்டு எதுக்கு வீட்டுக்கு அனுப்புறது? போடலன்னா வீட்டில் போய் சாப்பிடுன்னு அனுப்பலாம். சாப்பாடை போட்டு அவங்க இருக்கணும் இல்லை. நான் சொல்லுவேன் 3 மணிக்காக முடிப்பானுவேன். அதனால் இப்போ சாப்பாடு உங்களுக்கு இருக்கிறதால நான் சந்தோஷமாக, நீங்கள் யாரும் போக மாட்டீங்க. ஏன்னா என்ன இருக்குது? ஆமாம், அதனால் நான் என்ன பேசினாலும் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக கேட்பீங்க. சரி, ஆதியாகமம் 27, 28 வாக்கு தத்துவம். ஆனால் 27 நான் பேச போகிறேன். ஆதியாகமம் 27, 28. தேவன் உனக்கு வானத்து பனியையும். சரி, யாக்கோபுக்கு ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம். யாருக்கு? வாசிங்கம்மா. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக. என்ன தந்தருள்வாரு? ஆமா ஆமா ஆமா. அப்ப இது ஒரு ப்ராமிஸ். யாக்கோபுக்கு ஆண்டவர் தந்த வாக்கு தத்துவம். இது இந்த ஆண்டு உங்களுக்கு ஆண்டவர் தருவார். ஆனால் நான் அதை பேச போகிறது, அவர் தரப்போறாருல்ல, அதை நீங்கள் அனுபவிங்க. பூமியின் உனக்கு வானத்து பனி அப்படின்னா சோர்வு இல்லாத வாழ்க்கை. என்ன இல்லாத வாழ்க்கை? டயர்ட்லெஸ் லைஃப். 2வது பூமியின் கொழுமை. யாருக்கும் இல்லாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்கு தருவார். 3வது மிகுந்த தானியம். அது கர்த்தருடைய வார்த்தையினால் மாத்திரம் வாழ்க்கையில் வரும். எதனால் வரும்? கர்த்தருடைய வார்த்தையில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலோரம் நடப்பட்டு தன் காலத்தில் கனி தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம், நீ செய்யறதெல்லாம் வாய்க்கணும்னா எங்க இருக்கணும்? ஒரு ஐயா சர்ச்சில் 1 லட்சம் தைத்து கொடுத்தார். எவ்வளோ? யாருக்கும் மயக்கம் வரலையே? யாருக்கும் மயக்கம்லாம் வரல. எவ்வளோ தைத்து? 1 லட்சம் கொடுத்தாராம். பாஸுக்கு ஒரே குழப்பம். கூப்பிட்டாரான், இங்கே வா, சம்பாதத்தெல்லாம் இங்கே போட்டு போயிரியா ஆண்டவர் மேலே அன்பில்? இல்லை 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 இல்லை, தசம பாகம் தான் போட்டேன். என்ன போட்டேன்? தசம பாகம் தான். அப்போ தசம பாகம் 1 லட்சம் உனக்கு எவ்வளோ ஐயா வருது? 10 லட்சம் வரும் பாஸ். என்ன படிச்சிருக்கிற? 6ஆம் கிளாஸ். என்ன படிச்சிருக்காரு? 6ஆம் கிளாஸ். தசம பாகம் எவ்வளோ? என்னையா பண்ண? எப்படியா வருது? நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சேன் பாஸ்டர். என்ன சொன்ன? நீ என்ன செஞ்ச அதை சொல்லி தொலை எனக்கு. நீங்கள் சொன்னீங்க கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு சொன்னீங்க. அதனால நான் பைபிளை வாசுனுங்கிறேன்.
அதனால நான் கம்ப்யூட்டர் சிப்பு கம்பெனி வச்சேன். உனக்கு தான் படிக்க தெரியாதா? படிக்கிறவன் வந்து வேலை கேட்டான். படிக்கிறவன் வந்து என்ன கேட்டான்? ஹலோ, நம்ம ஆண்டவர் என்ன வேணா செய்வாருமா. நீ உன்னை கமிட் பண்ணி வாழ்ந்தினா கர்த்தர் எல்லாத்தையும் செய்வார். அப்போ அவன் வேலைக்கு வந்தான். அப்புறம் அவனை வேலைக்கு வச்சா அவன் நல்லா வேலை செஞ்சான். கம்பெனி ஓஹோன்னு ஓடுது. மாதம் இன்கம் 10 லட்சம் வருது. அதனால் 1 லட்சம் கொடுத்தேன். சரி, பைபிளை எத்தனை வாட்டி வாசித்தேன்? இவருக்கு ஒரு சந்தேகம், பாஸ் ஒரு குழப்பம். அவன் சொன்னானா, இது வரைக்கும் 400 வாட்டி வாசிருக்கேன். பாஸுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி சரி போ. ஏன்னா இவரே 100 வாட்டி தான் வாசிருக்காரு. இவர் எத்தனை வாட்டி வாசிருக்காரு? இவர் 100 வாட்டி வாசிட்டாரு. அவன் 400ன்னு இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவன் கிறுக்கு பையன் இப்படி சொல்லிட்டான்டா. என்கிட்ட சாட்சியாக சொன்னார். அந்த கிறுக்கு பையன் இப்படி சொல்லிட்டான்டா, மாதம் 1 லட்சம் காணிக்க போடுறான். நான் என்னன்னு கேட்டால் இப்படி சொல்கிறான். எனக்கு அசிங்கமாக போச்சு அவன் சொன்ன உடனே. நம்மளே 100 வாட்டி தான் வாசம், இவன் எத்தனை வாட்டி வாசிருக்கான்? நீங்களே எத்தனை வாட்டி வாசிருக்கீங்க? கேட்காதீங்கன்ற மாதிரி இருக்கு. கேட்காதீங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வசனம் என்னது? பெரிய ஆசீர்வாதம், மிகுந்த தானியம். அதுக்கு அடுத்தது திராட்சை ரசம் வந்து அபிஷேகம். என்னது? அனாயிண்டிங். அதனால் இவைகள் தான் உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய ஆசீர்வாதம். அதனால் இதெல்லாம் வரணும்னா முன்னாடி வசனத்துக்கு வருவோம். நான் வேகமாக பாஸ்டர் எத்தனை மணிக்கு முடிக்கணும் பாஸ்டர்? 8:10 ரெகுலராக கீப்பப் பண்ணணுமா? அவர் ரெகுலராக பேசுகிற மாதிரி பேசுங்கன்றாரு. நீங்கள் சொல்லுங்கம்மா, உங்களுக்கு சீக்கிரம் போகணுமாம்மா வீட்டுக்கு. யாருக்கும் திங்கக்கிழமை ஒன்றும் வேலை இல்லைல்ல? சாப்பாடு தான் இங்கேயே இருக்குல்ல? ரைட், வாசிங்கம்மா. அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். யாரை கிட்ட போனா? யாரு முத்தம் செஞ்சது? யாக்கோபு. யாக்கோபு கிட்ட போனானா உடனே என்ன பண்ணானா? ஈசாக்கு முத்தம் செய்தானா? அப்புறமா அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல் இருக்கிறது. இந்த ராத்திரி உன் வாசனையை வச்சுதான் கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார். யார் வாசனை? யாக்கோபு டிசீவர், ஏமாற்றுக்காரன் என்று சொல்வார்கள். பட் இஸ் எ டிசர்வர். அவன் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமானவன். இந்த இரவு நீங்கள் இந்த வார்த்தையை கேட்கிறீர்கள். இந்த யாக்கோபு அவனுடைய வாசனை, யாருடைய வாசனை? ஆமாம், ஈசாக்குக்கு கண்ணு மங்களா போச்சு. என்ன மங்களா போச்சு? என்ன மங்களா போச்சு? ஆனால் அவன் ஆவிக்குரிய கண் மங்களாவல. அவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. இவன் வாசனையை முகரும் பொழுதே அவனுக்குள்ளிருந்து ஒரு தீர்க்க தரிசன ஊற்று எழும்பி வருகிறது. அந்த தீர்க்க தரிசன ஊற்றிலிருந்து தான் அவன் சொல்கிறான், உன் வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியை போல் இருக்கிறது. உனக்கு தேவன் வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருள்வாராக. அதனால இந்த இரவு கர்த்தர் இதை உனக்கு தரும்படி உன் வாசனையை மாற்றிக்கோ. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரு உனக்கு தரணும்? எப்போ தருவாரு? உன் வாசனையை நீ மாற்றணும். இதான் மாற்றணும். வாசனையை நீ மாத்து. நிறைய பேர் சபையில் உள்ள ஆட்களுக்கு அவங்க மேலே எப்பயுமே ஒரு எல்லாருக்கும் ஒரு வாசனை இருக்கும். உங்களுக்கு தெரியுமா? இப்போ குடிகாரனுக்கு ஒரு வாசனை இருக்கும். நம்ம விசுவாசிக்கு ஒரு என்ன இருக்கும்? வாசனை இருக்கும். இந்த வாசனை வீக்காக இருந்து அந்த வாசனை ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அந்த வாசனை இந்த வாசியை இழுத்துக்கிட்டு போயிடும். எங்கே போயிடும்? அவனுக்கு சினிமா வாசனை பிரதர். யாருக்கு? அவன் சினிமா வாசனையில் ஸ்ட்ராங்காக இருக்கிறான். அதனால் அவன் என்ன பண்ணுறான்? நம்ம விசுவாசி இழுத்துட்டு சினிமாவுக்கு போயிடுறான். நம்ம விசுவாசிக்கு இயேசுநாதருடைய வாசனை அதிகமாக இருந்தால் இது அவனை இழுத்துக்கிட்டு சர்ச்சுக்கு வந்துடும். ஆனால் இது வாசனை வீக்காக இருக்குது, அவன் வாசனை ஸ்ட்ராங்காக இருக்கு. யார் வாசனை? சினிமா பார்க்குறவன் வாசனை ஸ்ட்ராங்காக இருக்கு. நம்ம ஆளுங்களாம் பாருங்களேன், சீரியல் கம்மல் போட்டுன்னு வரும். என்ன கம்மல்மா? மூடிங்க எல்லாம், டக் டக் டக்குன்னு இழுத்து மூடிடுங்க.
எல்லாம் என்ன கம்மல் தெரியாதுல்ல பாஸ்டர் உங்களுக்கு இதெல்லாம்? அந்த வாரம் சீரியலில் போடுற கம்மலை போட்டிருந்தா சர்ச்சுக்கே வராங்க ஒரு குரூப். எதை பார்க்குறாங்களா அவங்க? நீங்கள் ரொம்ப நல்லவங்க, நீங்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன்ல. சீரியலாம் பார்க்க மாட்டீங்க இல்லைங்கம்மா? சீரியல் பார்க்காதவர்கள் ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள். உங்களை பொய் சொல்ல வைக்கக்கூடாது. உங்களை என்ன சொல்ல வைக்கக்கூடாது? பொய் சொல்ல வைக்கக்கூடாது. வாசனை உனக்குள்ள என்ன இருக்கு? த ஸ்மெல் யூ கேரி. அதாவது எங்கள் சர்ச்சில் ஒரு பையன் வந்தான். அவன் சொன்னான், பாஸ்டர் நான் அந்த கம்பெனிக்கு போனேன், அந்த கம்பெனி சம்பளம் கொடுப்பாங்கன்னு பார்த்தேன், 5 நாளைக்கு முன்னாடி மூடிட்டாங்க. அப்புறம் என்னடா பண்ணேன், இன்னொரு கம்பெனிக்கு போனேன், அங்கேயும் 10 நாளில் கம்பெனியை மூடிட்டாங்க. இன்னொரு கம்பெனிக்கு போனேன், அந்த கம்பெனியை மூட போகிறான்னாங்க. என்ன பண்ணுறது பாஸ்டர்னா? எனக்கு பயமாக போச்சு. சர்ச்சை முடிகிற போகிறடா. எதை முடிகிற போகிற? எதை முடிகிற போகிற? சர்ச்சை மூடிட்டு போயிடாதரா. சர்ச்சில் அந்த ஒரு மூளையாக போய் உட்காரு. எங்கே போய் உட்காரு? உன் வாசனை கம்பெனி மூடுற வாசனை. என்ன வாசனை பிரதர்? சிலர் சர்ச்சு மூடுற வாசனை. என்ன மூடுற வாசனை? உள்ளே வந்தால் சர்ச்சை மூட்டு போயிடுவான் ஆள். அதனால் சர்ச்சு உள்ள நடுவுலலாம் வந்து உட்காந்து ஜெபம் பண்ண. சில பேர் ஜெபம் பண்ணனா புல்பிட்டுக்கு நேராக தான் வருவான். எனக்கு பயமாக இருக்கும், இவன் எந்த வாசனையோட பாவி வந்து ஜெபம் பண்ணுறானோ, இவன் என்ன நினைக்கிறானோ. அவன் நம்ம நினைப்போம் அவன் ஜெபம் பண்ண, அவன் வாசனை என்ன? ஓரமாக உட்காந்து ஜெபம் பண்ணிட்டா சர்ச்செல்லாம் இருக்கட்டும், கம்பெனிலாம் இருக்கட்டும், உன் வாசனையை மாற்றிக்கிட்டு அப்புறம் எங்கே போ? ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். அதனால சிலருக்கு என்ன வாசனைன்னு கேட்டால் டிஸ்ஒபீடியன்ஸ் ஸ்மெல் இருக்கும். என்னது? என்ன ஸ்மெல்லு சொல்லுங்க பார்ப்போம். கீழ்ப்படியாத வாசனை சும்மா செமையா இருக்கும். என்ன வாசனை பிரதர்? கீழ்ப்படியவே மாட்டான். பாஸ் சொல்லட்டும், பைபிளில் எழுதி இருக்கட்டும், எதுக்குமே அசைய மாட்டான். ஞானஸ்தானம் எடு, சிலுவையில் இருக்கிற கல்லை எடுத்தானா, வா நான் அடிச்சிடறேன் சிலுவையிலன்னு எடுக்காத. எங்க அடிக்கிறேன்? சிலுவையில் அடிச்சிடறேன், எடுக்காதப்பா. அவன் சிலுவையில் தொங்கினா ஞானஸ்தானம் எடுக்கல, உடனே சிலுவையில் இருக்கிற கல்லை எடுத்தானா. இயேசு 30 வயசு தானே எடுத்தாரு, யோர்தானில் தானே எடுத்தாரு. வா டிக்கெட் எடுத்துன்னு வா, 2 லட்சத்துக்கு எடுத்து வா, எனக்கு சேர்த்து எடு, நானும் ஒரு வாட்டி பார்த்த மாதிரி இருக்கும் யோர்தானு. கீழ்ப்படியவே மாட்டாங்க. நீங்களாம் எப்படிமா? காலையில் எவ்வளோ சொன்னார், எவ்வளோ பேர் கீழ்ப்படிஞ்சிங்கன்னு பாஸ் பிஷப்பை போகும்போது தான் கேட்கணும். என்ன வாசனை? அம்மா இந்த பைபிளில் வசனத்துக்கெல்லாம் போயினே இருந்தால் லேட்டாயிரும், வேகமாக போகிறேன். இந்த யோனான்னு ஒருத்தன் வருவான். யார்? யோனான்னு ஒருத்தன் வருவான். சும்மா போன கப்பலில் போய் ஏறிடுவான். என்னது? சும்மா போன கப்பலில் போய் ஏறிடுவாங்க. இந்த கப்பல் புயலில் மாட்டிங்க. நீ இந்த ஃப்ரெண்டு பிடிக்கிறப்பாரு கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி யோனா மாதிரி யாழை கையை பிடிச்சின்னு வச்சுக்க, உன் வீட்லேயும் சேர்த்து புயல் அடிக்கும். புயல் எங்கே வரும்? அப்படி ஒரு காற்று கூட வந்திருக்காது, அந்த கப்பல் போய் கரை சேர்ந்துருக்கும். இவன் போய் ஏறினான் பாருங்க உள்ள, கப்பல் புயலில் மாட்டிச்சு. உன் வீடு புயலில் மாட்டும், உன் குடும்பம் புயலில் மாட்டும், உன் பிஸ்னஸ் புயலில் மாட்டும், உன் வாழ்க்கை புயலில் சிக்கும். ஏன்? டிஸ்ஒபீடியன்ஸ் ஸ்மெல். பாஸ் இறந்து போனார் கோடம்பாக்கத்தில். அந்த பாஸ் என்கிட்ட ஒரு நாள் சொன்னார், ஏய் இந்த யோனா கதையெல்லாம், நான் அவருக்கு செக்ரட்டரியாக ஒரு 14 வருஷங்கிட்ட இருந்தேன். எனக்கு அவர் பெரிய தலைவர் மாதிரி. அதனால் அவர்கிட்ட உட்காந்து எனக்கு கேட்பேன். அவர் சொன்னார், ஒரு வாட்டி விளங்காதவன் ஒருத்தனை கல்யாணத்துக்கு போகிறதுக்கு கூப்பிட்டானுங்கடா. நான் சொன்னேன், ஏய் அவன் வந்தானா நம்ம கல்யாணத்துக்கு போக மாட்டோம்னு சொன்னேன். என்ன எங்கே போக மாட்டோம்? அவன் வேணான்னு சொன்னேன். ஆனால் அவன் ஃப்ரெண்டு, ஏய் பாவண்டா அவன் எப்படா தனியாக வருவான், தூத்துக்குடிக்கு வரைக்கும் போகணும், நம்ம ஏற்றிட்டு போகலான்டான்னு. நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், அவன் கேட்கல. சரி வானை எதில் ஏற்றிட்டாங்க? காரில் ஏற்றிட்டாங்க. கரெக்டாக நடு காட்டில் போனாங்களாம். காட்டில் போகும்போது அங்கே டயரு பஞ்சர் ஆகி போச்சு. இவர் பாஸ் சார்லஸ் உடனே சொன்னாராம், நான் அப்பயே சொன்னேன் இவனை வண்டியில் ஏற்றாதன்னு சொன்னேன். இவனை ஏற்றினா வீல் என்னவாயிடுச்சு? பஞ்சர் ஆயிடுச்சு. உடனே 2 பேரும் சொன்னானா, டே கம்முன்னு இருறா, வீலை தூக்கி மாட்டோம், வீல் இருக்குடா, நீ ஏன்டா கவலைப்படுறேன்னு
எல்லாம் லைட் எடுத்தானுங்க, உடனே வீலை தூக்கி மாட்டினுக்கிறாங்க. அப்போ எல்லாம் சுற்றி பக்கத்தில் அவன் பாத்ரூம் போயிருக்கான். பாத்ரூம் இந்த 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 ஸோ பார்ட்டி எங்கே போயிருக்கு? பாத்ரூம் போயிருக்கு. பாத்ரூம் போன இடத்துல ஐயோ 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 ஐயோன்னு கத்துது. யாரு? இவங்க எல்லாம் திரும்பி டயரை மாட்டினுங்கிறோம். இவன் ஏன்டா இப்படி கத்துறான்னு போய் பார்த்தா ஒரு கழுதை அவன் காலை கடிச்சு நிற்குதான். எது? எங்கன்னா கழுதை கடிச்சு பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? அடிச்சு 2 லிட்டர் ரத்தம் அங்கேயே போயிடுச்சா. கழுதை வாயை எடுக்க மாட்டேங்குது. என்னென்னமோ அடிச்சு பார்க்குறாங்க, விடுவோனான்னுது. இவருக்கு நான் சொல்கிறதே தெரியலையாப்பா சாரஸுக்கு. ஏய் பாவிங்களா, கல்யாணத்துக்கு போகலான்னு சொன்ன அவனை ஏத்தாதரான்னு சொன்னேன். அவனை கூப்பிட்டு வந்து எங்கேயாவது கழுதை கடிச்சு பார்த்துருக்கியாடா? நாய் கடிக்கும் கேள்விப்பட்டுக்கிறேன். என்ன கடிக்குது? கடிச்சு ரத்தம் ஒழுவி வேறு வழி இல்லாமல் இவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் போட்டு நர்ஸு வேகமாக ஓடி வந்து என்ன கடிச்சது? நாங்கள் கழுதனோன்னு அந்த அம்மா உழுது சிரிக்குதான். யாரு? நர்ஸம்மா சிரிக்குதான் உழுந்து. சார், இது வரைக்கும் கழுதை கடிச்சு நான் உதச்சி பார்த்துருக்கேன் சார். கழுதை என்ன பண்ணும்? நீங்கள் இந்த கீழ்ப்படியாத ஆள் கூட போனால் கண்ட கழுதையும் கடிக்கும். புரிந்தவர்கள் பாக்கியவான்கள். கண்ட கழுதை என்ன பண்ணும்? கடிக்கும், உதைக்கும், பேசும். கண்ட கழுதையும் பேசும். கர்த்தர் பேசுறது கேட்டு நீ கீழ்ப்படியலைன்னா, நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். ஏன் பக்கத்து வீட்டுக்காரன் நான் கண்ணாமுன்னான்னு பேசினான்னு இப்போ உனக்கு புரியும். ஏன்னா நீ எதுக்கு கீழ்ப்படியல? வசனத்துக்கு கீழ்ப்படியலைன்னா கண்ட கழுதையும் உங்ககிட்ட பேசும். அதனால தான் இன்னைக்கு ராத்திரி உங்க வாழ்க்கையில வாசனை, எந்த வாசனை இருக்கணும்? இந்த பவுல்னு ஒருத்தர் இருந்தாரு பாருங்க. யாரு? பவுல் போய் ஒரு கப்பல்ல ஏறினாராம். அந்த கப்பலும் புயல்ல தான் சிக்கிச்சான். ஆனா ஆண்டவர் சொன்னாராம், பவுல் நீ இருக்கிறது நிமித்தம் இந்த கப்பல்ல பயணம் செய்கிற 276 பேரையும் நான் பத்திரமா பாதுகாப்பேன்ட்டாராம். எப்படி எப்படி எப்படி? ஒரு உயிர் சேதமா வராது. என்ன சேதம் வராது? உயிர் சேதம் வராது. நீ பத்திரமா என்ன சேர்வ? ஏன்? பவுல் இயேசுவின் வாசனையில நிரம்பி இருக்கிறார். பவுல் இந்த வசன வாசனையில நிரம்பி இருக்கிறார். பவுல் பரிசுத்த ஆவியில நிரம்பி இருக்கிறார். பவுல் மிஷன் வாசனையில நிரம்பி இருக்கிறார். பவுல் ஊழிய வாசனையில நிரம்பி இருக்கிறார். பவுல் அவருடைய பாடுகள் என்னது? அவரு அந்த கப்பல்ல இருக்கிறது நிமித்தம் நீங்க நானும் இருக்கிறோம். நம்ம போற இடம் எப்படி இருக்கு? ஆசீர்வாதமா இருக்கா பிரதர்? சார், நீ கால் வைக்கிற இடம் ஆசீர்வாதமா இருக்க? உன் வாசனை என்ன சார்? How is your smell? இங்க யாக்கோபனுடைய வாசனை தான் அவன் ஆசீர்வாத ஊச்சை ஈசாக்கு வாயில் இருந்து கொண்டு வருகிறது. கண்ணு மங்களாயிடுச்சு. நான் இன்னைக்கு ராத்திரி சொல்றேன், கேட்டுக்கோ. உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவருடைய கண்கள் ஜுவாலித்து எரிகிற கண்கள். அந்த கண்ணை மறைச்சு நீயே நானா ஒன்றும் செஞ்சிட முடியாது. இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி. யார் உன்னை ஆசீர்வதிக்கணும்? Your smell is the reason. உனக்குள் இருக்கிற வாசனை தான் ஆசீர்வாதத்தை அட்ராக்ட் பண்ணும். உனக்குள் இருக்கிற வாசனை என்னது? ஒரு பாசு கிளி வளர்க்கிறார். யாரு? என்ன வளர்க்கிறாருமா? கிளி வளர்க்குறாரு. அந்த பாசு வீட்டில் கிளி வளருது. இன்னொரு பிரதர் வீட்லேயும் ஒரு கிளி வளருது. இந்த பிரதர் ஒரு நாள் பாசு வீட்டுக்கு வந்தார். வந்தால் இந்த பாசு வீட்டில் கிளி என்ன சொல்லுது? பிரைஸ் லார்டுங்குது. எது? பாசு வீட்டில் இருக்கிற கிளி என்ன சொல்லுது? பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்டுங்கிறது. பிரதர் வந்து பார்க்குறாரு. எல்டர், பாஸ்டர் ஐயா, உங்கள் வீட்டு கிளி பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்டுன்னது. என் வீட்டு கிளி கீக்கி 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 கீக்கின்னு என்ன பண்ணிருக்கு? நான் உங்களை சொல்லலாமா? அது வாயாடி கிளி. அது என்ன கிளி? இது வாயாடி கிளி. உடனே எல்டர் கேட்டாராம், பாஸ்டர், உங்கள் கிளியை ஒரு நாளைக்கு கொடுத்தீங்கன்னா நான் கொண்டு என் கிளி கூட விடுறேன். எங்கள் 2 கிளியும் சேர்ந்து பிரைஸ் லார்ட்னு ஆராதனை நடத்துவாங்க. உங்கள் வீட்லேயும் தேவ பிரசன்னம், எங்கள் வீட்லேயும் தேவ பிரசன்னம் அப்படின்னாரா. பாஸ்டர், அதுக்கு என்னப்பா, எல்டர் ஆச்சே, என்ன பண்ணுறது? என்னம்மா, தவிர்க்க முடியாது. என்ன பிஷப்,
எல்டர் கேட்குறாரு, வேறு வழியில். சரின்னு கொடுத்து விட்டார். இவர் கூண்டை எடுத்து போய் கிளியை திறந்து உள்ளே விட்டு அவர் வேலைக்கு போயிட்டார், இவர் வேலைக்கு போயிட்டார். சாயங்காலமாக வராங்க. வர்றதுக்கு முன்னாடி கூண்டில் என்ன நடக்குது இந்த கிளி கேட்டுச்சான். யார் கிளி? எல்டர் கிளி கேட்டுச்சான். இன்னமும் ப்ரைஸ் லார்ட் சொல்லுவியாமே, சொல்லு பார்ப்போம் அப்படின்னுச்சான். அது சொல்லிச்சான், அடைச்சி பைத்தியம், பேச்சு துணைக்கு ஆள் இல்லாமல் நான் தோத்துறோம் அல்லேலூயா ப்ரைஸ் லார்டுன்னு. இப்போ பேச்சு துணைக்கு நீ தான் வந்துட்டேல்ல, ரெண்டும் சேர்ந்து கியான் 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 கியான்னு கத்தி, இப்படி தான் நாங்கள் பாஸ்டர்ஸ் எங்கள் தலையில் மண்ணள்ளி போட்டு உட்காந்துருக்கோம். என்ன அள்ளி போட்டுறோம்? இது ரெண்டும் சேர்ந்து ஜெபம் பண்ணணும், ஒன்றா சேர்த்து விட்டா ரெண்டும் சரவணா ஸ்டோர் போயிடுது. ரெண்டும் சேர்ந்து எங்கே போயிடுது? சீட்டு பிடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு நிற்கிது. வாயாடி கிளியும் பிரைசலாடி கிளியும் ஒன்றா விட்டா பிரைசலாடி கிளி என்னவாய் போச்சு? ஆசு அட பாவி, ஒன்றை நம்பி ஏன் கிளியை கொடுத்தோம், அது கீன்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு. இது வாயில் நான் எதை வச்சு தேய்க்கணும்? பூண்டை வச்சு மறுபடியும் தேய்ச்சி இதை என்ன பண்ண வைக்கணும்? அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. வாயாடி கிளி ஒழிக, ஜப கிளி எழும்பட்டும். எந்த கிளி எழும்பணும்? வாசனையை பேசுகிறேன். எதை பேசுகிறேன்? ஓ வாசனை வாசனை வாசனை. யாக்கோபனுடைய வாசனை. யாருடைய வாசனை? யாக்கோபனுடைய வாசனை. அதுக்கு தான் நிறைய நேரங்களில் உங்கள் வாசனை ரொம்ப முக்கியம். அதனால் இந்த பாருங்களேன், நல்லா இருக்கும் அந்த ஃபேமிலி. எது? குடும்பம் நல்லா புருஷன் பொண்டாட்டி மெட்ராஸில் நல்லா குடும்பம் நடத்தி நல்லா இருப்பாங்க. திடீர்னு அந்த நாகர்கோயிலுக்கு அந்த பக்கம் இந்த ட்ரங்கு பெட்டியை தூக்கிட்டு அந்த அம்மா ஒன்று வரும். எந்த பெட்டியை தூக்கின்னு வரும்? ட்ரங்கு பெட்டியை தூக்கிட்டு, ஐயோ என் பிள்ளை எப்படி இழைச்சி போயிருக்கணும். அவன் நல்லா தான் இருக்கான், எருமாடு மாதிரி. அவன் எப்படி இருக்கானா? இழைச்சி போயிருக்கிறானா. யாரு? ஏண்டா கண்ணு செல்லம் இப்படி ஆயிட்டியடா, என்னடா இவன் சோறு போட மாட்டாளாடா. யாரு? வந்து ஒரு 2 நாள் இந்த அம்மா பேசும் பாருங்க. நல்லா ஒய்ஃப் கூட இருந்தவன் உட்காந்து இரவாந்த பார்த்துன்னு இருப்பான். இது ஏங்க ஏங்க அப்படிம்மா. என்னாச்சு? கெடுத்துருச்சு வாசனையா? எது? மாமியார்கள் ஒழிக அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். மாமியார்கள் ஒழிகன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் மாமியார்கள் வாசனை மாறுக. மாமியாருக்கு என்ன மாறணும்? பாசமாவும் இப்போ மாமியார் தான், என் ஒய்ஃபும் மாமியார் தான் இல்லையா? நாங்கள் 2 பேருமே, நான் மாமனார், தாத்தாவாவில் இன்னும். ஏன் சொல்கிறேன்னா உங்கள் வாசனை என்னது? சிலர் வாசனை இருக்குது, ஐயோ நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். ஒருத்தன் ஊருக்கே கெடுப்பான். எதை கெடுப்பான்? 2 பேர் ஒன்றா போனாங்கன்னா பிரித்து விட்ருவான். ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருந்தால் சண்டையை மூட்டி விட்ருவான். பயங்கர எபிலிட்டி. அந்த ஊர் மொத்தத்தையும் கெடுத்தானா. கடைசியாக அவன் சாவர நிலைமைக்கு போனானா. அப்போ அவனுக்கு ஒன்றுமே முடியலையாம். அந்த ஊரில் இருக்கிற ஆட்களை கொஞ்சம் கூப்பிட்டானா. எல்லாரும் எரிச்சலாக போய் நின்னாங்களாம். அவன் சொன்னானா, இந்த ஊருக்கு நான் ரொம்ப கெடுதல் பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன்? என்ன பண்ணிட்டேன்? கெடுதல் பண்ணிட்டேன். அதனால் என்னை நீங்கள் இங்கே புதைச்சிங்கன்னா என் கல்லறையை பார்த்து எல்லாம் காரி துப்புவீங்க. அதனால் என்ன தயவு செய்து செத்தனா பக்கத்து ஒரு சுடுகாட்டில் போய் அடக்கம் பண்ணிடுங்கன்ட்டான். என்னது? கடைசியாக இவங்களாம் என்ன நினச்சிருக்காங்க? சாவும் போதாவது மனம் திரும்பினானே பாவி, என்ன திரும்பினா? மனம் திரும்பினானேன்னு சொல்லி இவங்க சந்தோஷப்பட்டாங்க. செத்துட்டான், அடக்கம் பண்ணி இவனை தோளில் தூக்கிட்டு டக்கரை 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 என்னம்மா மோளம் அடித்து தாளம் அடித்து தூக்கிட்டு போகிறாங்க. அவன் அந்த ஊரில் வெட்டியான். ஓய் யாரு அப்படின்னா, இது மாதிரி சோ பார்ட்டி, கடைசி ஆசை இந்த ஊரில் அடக்கம் பண்ணணுமா. அவன் சொன்னான் அந்த வெட்டியான், இவனை உள்ளே அடக்கினா உள்ளே இருக்கிறதெல்லாம் எலும்பி வெளியே வந்துடும்டான். இதெல்லாம் வெளியே வந்துடும். இவனே பெரிய பேய், இவனை இந்த ஊரில் அடக்கம் பண்ணால் மற்றதெல்லாம் பிரச்சனையாக போவோம், அதனால் இவனை இங்கே அடக்கம் பண்ண முடியாதுன்னா அவன் உடனே அவங்க ஊரில் 10 பேரை கூப்பிட்டான். உடனே இவனுங்க ஏன் எங்கள் ஊர் ஆள் கடைசி ஆசை தான், சண்டை போட்டு 4 பேர் செத்துட்டானுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. சில பேர் செத்தா கூட கெடுத்துட்டு சாவானவன். அவன் வாசனையே அதான். அவன் வாசனை என்னது? நான் சொல்றது நடந்தது. ஹேப்பன். அதனால தான் நான் இன்றைக்கு உங்க வாசனை எது? வாசனை எப்படி இருக்கு? ஆண்டவருக்கு இந்த மாலை நேரத்தில்
இந்த ஆண்டு விழாவில் வந்திருக்கிறீங்க, மகிமை உண்டாகட்டும். உன் வாசனையை இன்னைக்கு மாற்றிட்டு போ, அதை மாற்று. லோத்துன்னு ஒருத்தர் இருந்தார். யாரு யாரு? லோத்துன்னு ஒருத்தர் இருந்தார். வசனம் எல்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரியும், போய் பார்த்துங்க வேணாம். அவர் இந்த சோதோம் கொமரோன்னு அந்த ஊரில் இருக்கிற வரைக்கும் தேவனால் அதை அழிக்கவே முடியலையா? எதை அழிக்க முடியல? இவனை கையே பிடிச்சி வெளியே தரன்னு இழுத்துன்னு வந்து விட்ட அடுத்த நிமிஷம் கந்தகமும் அக்னியும் சோதோம் கொமரோ மேலே இறங்கி அழியுது. இப்போ நீயும் நானும் எப்படி இருக்கணும்னு சொன்னால், எப்படி இருக்கணும்? உன் ஊர் அழியக்கூடாது, உன் ஜனங்க ரட்சிக்கப்படணும், உன் ஜனங்க மனம் திரும்பணும், உன் ஊர் மீட்கப்படணும். அதுக்கு தான் நீ நானும் வாழணும். உன் லிவிங் பர்பஸே அதான் இருக்கணும். எதுக்கு வாழ்றோம்? இயேசு நமக்கு சொல்லிட்டு தான் போனார், நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள், அதை காட்டிலும் பெரிய காரியங்களை யோவான் 14:12 அழகா எழுதியிருக்கு. செய்றீங்களா? Are you doing it? அப்ப லோத்து அங்க இருக்கிற வரைக்கும் தேவன் எதை அழிக்க முடியல? No, he cannot destroy because the smell. லோத்துனுடைய வாசனை சோதோம் கொமோராவில் இருக்கிற வரைக்கும் அது அழியாது. இன்னைக்கு இரவு உன் வாசனை தான் உன் ஊரை ஆசீர்வதிக்கும். உங்களை ஜெபம் பண்ணுன்னு சொல்றோம். உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு தெரியல. சில பேர் ஜெபம் பண்ணனா இந்த பாஸுக்கு வர வேலை கிடையாது. யாருக்கு வேலை கிடையாது? உபவாசம் இரு. உன் சரீரத்தை நீ ஒடுக்குனீன்னா உன் ஆவி கொளுத்துரும். யூ பிகம் ஃபேட் இன் த ஸ்பிரிச்சுவல் லைஃப். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ வல்லவர்களாய் மாறுவீர்கள். அதனாலதான் லோத்து அவன் அந்த ஊரை விட்டு வெளியே வர்ற வரைக்கும் ஆண்டவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. தூதன் அவனை இழுத்துக்கிட்டு வந்து விட்ட பிறகுதான் எது அழியுது? It's been destroyed. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தான் நம்பி இருக்கிறார். யாரை நம்பி இருக்கிறார்? உன் வாசனை ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம். உன் வாசனை உன் பாசுக்கு ரொம்ப முக்கியம். யார் வாசனை? உன் வாசனை பாசுக்கு ரொம்ப முக்கியம். யாக்கோபு பிள்ளைகள் தான் வாசனையை கெடுத்தாங்க. லேவியும் சிமியோனும் பட்டயத்தை எடுத்துட்டு போய் வெட்டி தள்ளிட்டானோ. சொல்லுவான், என் வாசனையை கெடுத்தீங்களடா பாவிங்களா. பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுக்கு நாங்கள் நற்கந்தமாய் இருக்கிறோம். இயேசுவுக்கு எப்படி இருக்கிறோம்? ஒரு அருமையான ஊழியர் கிருபாசனத்தை ஆரம்பிச்சோம். அவருடைய ஊழிய காலங்கள் அவங்கெல்லாம் பண்ண ஜபத்தில் இன்னைக்கு நீங்கள்லாம் நான்லாம் வந்திருக்கிறோம், நான்லாம் ஊழியம் செய்கிறோம். நான் பண்ண ஜபத்துக்கும் நாங்கள் பண்ணுற ஜபத்துக்கும் எங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் தான் வரணும். ஆனால் அந்த மனுஷர்கள் அந்த நாட்களில் சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல், ஈர துணியை இறுக்கி கட்டிக்கிட்டு காவி ட்ரெஸ்ஸு போட்டு கிருபாசனத்தை ஆரம்பித்த ஊழியர் அப்படி போராடி ஊழியம் செய்த நாட்கள். அவர் ஒரு கிராமத்துக்குள்ளே சுவிசேஷம் சொல்ல போகிறார். அவர் உயரமே 4 அடி தான். உயரம் எவ்வளோ தான் இருப்பார்? 4 அடி. காவி ட்ரெஸ்ஸு. கல்யாணம் கட்டல. என்ன கட்டல? கல்யாணம் கட்டல. வாசனையை பற்றி தான் பேசுகிறேன். என்ன கட்டல? கல்யாணம் கட்டல. அவர் இந்த கிராமத்துக்குள்ளே போய் சுவிசேஷம் அறிவிக்க போகிறாரு. அந்த ஊரில் அன்றைக்கி தேர் திருவிழா. என்ன திருவிழா? தேர் திருவிழா. அதனால் திருவிழா நடக்கிறதுனால அந்த ஜனங்க சொன்னாங்க, ஐயா இன்றைக்கி போய் வந்தீங்களே, நாங்கள் யாரும் உங்களோட ஜெபம் பண்ணிக்க முடியாது, நீங்கள் தயவுசெய்து இன்றைக்கி போயிருங்க, இன்னொரு நாள் வாங்க, திருவிழாலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்தால் ஜெபம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இவர் நேராக போய் ஒரு வேப்ப மரத்தடியில் கொஞ்சம் தூரத்தில் உட்காந்து தாடியை இழுத்துக்கிட்டு ஸ்தோத்திரம், என்னது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அவர் அதான் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? ஸ்தோத்திரம் சொல்லுவீங்களா? ஒரு நாள் ஃபுல்காக சொல்லுவீங்களா? எவ்வளோ நேரமாக சொல்லுவீங்க? ஜப கிளிகள் இருக்கிறீர்களா? இல்லை பாஸ்டர், நாங்கள் வாயாடி கிளிகள் பாஸ்டர். சொல்லிங்கன்னே இருக்கிறாரு. அவன் தேர் இழுக்கிறான். தேர் இழுக்கிறதுக்கு சாமியை உத்தரவு கேட்குறான். யாரை உத்தரவு கேட்குறான்? அடித்து கூப்பிட்றான் சாமி. ஒரு சாமியும் வரல.
ஒரு சாமியும் உத்தரவு கொடுக்க வரல. அங்கேருந்து கொஞ்சம் படித்த ஆட்கள், என்ன இது திடீர்னு சாமி எப்பயுமே வந்துடும், இந்த வாட்டி வரமாட்டேன்து. சுற்றி வந்து அப்படியே பார்த்தா இவர் கொஞ்சம் தூரத்தில் ஒரு வேப்ப மரத்து அடியில் தண்ணி கூட யாரும் கொடுக்கல, ரொம்ப டயர்டு, சோர்ந்து போய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு உட்காந்துருக்காரு. 2 பேர் வந்து கேட்டாங்க, ஐயா நீங்கள்? நான் இயேசுக்கு ஊழியன் சேருவோம்ப்பா, இன்றைக்கி ஊரில் திருவிழா, அதனால் ஜனங்க அப்புறம் வர சொன்னாங்க, அழைப்பாக இருக்குது, வெயில் தாங்கலை, அதனால் வேப்ப மரத்தடியில் உட்காந்து கொஞ்சம் காற்று வாங்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ணின்னு இருக்கேன் அப்படின்னாரு. ஐயா தேர் இழுக்கணும், டைம் ஆகுது, சாமி உத்தரவு கொடுக்கல, கொஞ்சம் எந்திரிச்சு போகிறீங்களா? என்னது? அவர் எந்திரிச்சு அவர் ஒரு வனாந்தரமான இடம் ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டினார். 10 சாமி வந்துருச்சு. என்ன கொடுக்கறதுக்கு? புரியுதா? அவங்க வாசனை புரியுதாம்மா? நீங்கள் உங்களுக்கு இதெல்லாம் எப்படி புரியுறீங்க? நீ ஒரு இடத்துக்கு வந்தினாலே உன்னை சுற்றி ஒரு அரோமா வரும். கேத்ரின் குல்மன் ஒரு அம்மா இருந்தது. அந்த அம்மா ட்ரெயினில் சொல்லாமல் கொள்ளாமல் போய் ஏறி உக்காந்துச்சான். எல்லாம் தொப்புன்னு கீழே விழுந்துருச்சான். ஸ்மித் விக்கல்ஸ் வருது. சொல்லாமல் கொள்ளாமல் அவர் பாட்ட ஒரு நாள் ட்ரெயினில் ஏறி உட்காந்தாரு, எல்லாம் கீழே விழுந்துருச்சான். அவங்கள சுற்றி என்ன இருக்கும்? அதாவது ஜெபித்து உன் வாசனை கர்த்தருக்கு பிரியமாக மாறி கர்த்தருடைய பிரசன்னம் உன்னோட வரும் பொழுது நீ ஒன்றுமே சொல்ல வேணாம், எல்லாத்தையுமே அவர் செய்வார். அது வந்து க்ளோரி. அது எந்த அனுபவம்? அனாயிண்டிங் கிடையாது. அனாயிண்டிங்க்கு அடுத்த லெவல் இது. இந்த மனுஷன் அனாயிண்டிங் அடுத்த லெவலில் நிற்கிறான். 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இந்த மனுஷன் தாண்டுற வரைக்கும் அங்கே யாரும் வர முடியல. அட்மாஸ்பியர் கண்ட்ரோல் ஆகுது. புரியுதா நான் சொல்றது? உங்கள் ஏரியாவில் ஜனங்க ரட்சிக்கப்படணும்னா காற்றுல தான் பேய் இருக்கான். தெரியுமா உங்களுக்கு? பேய் எங்கே இருக்கு? இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி. அவனை நீ கட்டி அப்புறம் தள்ளிட்டினா ஜனங்க ரட்சிக்கப்படுவாங்க. ஏன் ரட்சிப்பு வரலன்னா காத்துல யார் இருக்கிறது? மனக்கண்களை குருடாக்குறானா. எதை குருடாக்குறானா? மனக்கண். உனக்கு எனக்கு ஆண்டவர் அவ்வளோத்தையும் தராரு. நீங்க போடுறீங்களா? சர்வாயுத அவருக்கு போட்டவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றும் சத்தத்தையே காணுமே. என்ன வர்க்கம் போட்டிருக்கீங்களா? அம்மா அதெல்லாம் போட்டு ஜெயிக்கணுமா? வாசிங்க பார்ப்போம். அது இது அப்படியே வச்சுங்க, இது அப்படி போயிட்டு இப்படி வந்துடுவோம். சீக்கிரம் வாசிங்க பார்ப்போம். எபேசியர் 6:11. குயிக். எபேசியர் 6:11. நல்லா இதான் இந்த வசனம் தாம்மா வேணும். நீங்கள் பிசாசின் எதை தரிக்கணுமா? யாருடையது? புரியுதா புரியலையா? தூதனுடையதை போடுறீங்களா இல்லை உனக்கு எனக்கு உரியதாது? இட் டசன்ட் பிலாங். நமக்கு அது சொந்தம் கிடையாது, நமக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. பவுல் சொல்றார், எதை நம்ம போடணுமா? பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி. நீ சும்மா இயேசு நாமத்தில் போனா போயிருமா அது? You cannot play with the devil. இயேசுவே அதுக்கு மரியாதையா பதில் சொன்னார். யாருக்கு? இயேசு லீகல் ரைட்ஸ் படி தான் அதுக்கிட்ட பேசுவார். சும்மா அப்பாடே போனலாம் அவர் எங்கேயும் யாரையும் சொன்னதில்லை. அப்ப ஆண்டவர் உனக்கு எனக்கும் தருகிற மேன்மைகள், ஸ்தானங்கள், அதிகாரங்கள், வல்லமை, எதை போடணுமா? வாசனை வேற மாதிரி அடிக்கும். எதை போட்டினா? சர்வாயுத வர்க்கத்தை நீ போட்டுட்டினா உள்ள நீ இருக்கியா ஆண்டவர் இருக்கியான்னு தெரியாது. தூதர்கள் உன் பின்னாடி வந்து நிற்பான். ஏஞ்சல்ஸ் வில் ஃபாலோ யூ. எத்தனை பேர் நம்புறீங்களா? தூதர்களை நம்புறீங்களா? தூதர்களை பார்த்தீங்களா? பார்க்கணும். யாரை பார்க்கணும்? பார்த்தீங்களா பார்க்கலையா? வாசனையை பற்றி பேசணும். யோவான் 1:51 வாசிங்க பாப்போம். John 1:51. John 1:51. ஈஸியா வாழணும்னு நினைக்காதீங்க. சர்ச்சுள்ள வந்து பாஸ்ட் ஜோம் பண்ணி நீ போயிடலாம் நினைக்காத. பாஸ்ட் ஜோம் பண்ணுவார். வாசிங்க. பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும்
தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மெய்யாகவே மெய்யாகவே இயேசு சொல்லியிருக்கார். யாரை பார்ப்போமா? நம்ம தூதர்கள்லாம் நம்மளோட வருவாங்கம்மா. பொருநிலைவு ரட்சிக்கப்படாத புறஜாதி மனுஷம்மா, அவன் வீட்டுக்கே தூதன் வந்தானா, பார்த்தானா? பார்த்துருக்கீங்களா? பாருங்க. ரைஸ் ஆண்டு விழாவில் உங்கள் சபையினுடைய தரம் உயரணும். உங்கள் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப் அத்தாரிட்டியோடு இருக்கணும். உன் வாசனை படுற இடத்துல ஜனங்க ரட்சிக்கப்படணும். ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் போகிற இடத்துல என்ன வரணும்? ஜனங்க ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும். ஆத்துமாக்களை நீ ஆதாயம் பண்ணலன்னா நீ கிறிஸ்டியன் கிடையாது. யூ ஆர் நாட் அ கிறிஸ்டியன். யூ ஆர் நாட் அ ஃப்ரூட்ஃபுல் கிறிஸ்டியன். யூ ஆர் அ பேரன். மலட்டு விசுவாசி. என்ன விசுவாசி? லேயாளுக்கு புள்ள பிறலையாம் 12 வருஷம் பொறுத்து இசக்கார்னு ஒரு புள்ள பிறக்கும். மலட்டுத்தன்மையை முறித்து கொண்டு வெளிவந்த கோத்திரம் இசக்காரங்க. சபையில் இருக்கிற மலட்டு தலங்கள் முறியணும். இந்த ஆண்டு விழாவில் உங்க ஜபம் அதிகமாகணும், ஆத்துமாதாயம் அதிகமாகணும், சீஷர் கூட்டம் பெருகணும், பிரதர்ச பெருகணும், அர்ப்பணிப்பு பெருகணும். உன் சபைக்குள்ள தேவ பிரசன்னம் அதிகமாயிரணும். உள்ள வந்தாலே சுகம் ஆயிரணும். எலிசாவை கொண்டு எங்கேயோ போட்டாங்க கல்லறையில். எங்கே போட்டாங்கன்னு தெரியல, மறந்துட்டானுங்க. என்னைக்கும் எவனையும் அடக்கம் பண்ண கொண்டு பாடியை போட்டால் எலும்பி வெளியே வருது. பாடியை போட்டால் எலும்பி வர்ற இடம் சபை. ஆமேன்னு சொல்வீங்களா? உள்ள பாடியை போட்டால் அது என்ன பண்ணணும்? எலும்பி வரணும். அதான் சபை. அதனால இந்த இரவு நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவரும் வாசனை. இந்த மனுஷன் இப்படி அந்த இடத்த விட்டு போன உடனே அத்தனை உத்தரவு கொடுத்து பின்னாடி ஒரு நாள் அவர் என்ன பண்ணுறாரு? ஊழியத்துக்கு போகிறார். சரியான மழை. என்னது? சரியான மழை. அந்த மனுஷன் பசி மயக்கம். அவர் அந்த கிராமங்கள்லாம் அங்கே இருக்கிற கோயில்கள்லாம் கதவு இருக்காது. இவருக்கு எங்கேயுமே போக முடியாது. மரம் தரையை தொடுது, வில்லு மாதிரி வளையுது. இவருக்கு எங்கே என்ன பண்ணன்னு தெரியாமல் அது உள்ளே போயிட்டார். போன ஒரு சட்டையெல்லாம் புழிஞ்சு ஈரத்தில் நனைஞ்சி குளிர் பசி நடுங்கிக்கிட்டு உள்ளே போனவர் உட்காந்து அந்த உள்ளே இருக்கிற மெயினான இடத்துல போய் ஒரு படுத்து தூங்கிட்டார். எங்கே போய்? உள்ளே போய் படுத்து இந்த மனுஷன் டயர்டு, பசி வேணும்னு செய்யலை, தூங்கிட்டாரு. ஆனால் அந்த சாமி போய் அந்த பூஜை பண்ணுற ஐயரை எழுப்பி, பார் என் மேலே வந்து ஒருத்தன் படுத்துன்னு இருக்கிறான், நீ என்ன இங்கே இருக்கிற, போய் அவனை எழுப்பி அனுப்புன்னு இருக்கு. உடனே அந்த ஐயர் அந்த ராத்திரியில் கொடை எடுத்துக்கின்னு கையில் ராந்தல் எடுத்துக்கின்னு வர்றார். வந்து லைட்டை தூக்கி பார்த்தா ஒரு ஆள் படுத்து கிடக்கு. ஏய் யார் யாது அப்படின்னா, இவர் நம்ம கிருபாசனத்தை ஆரம்பித்த அந்த தேவ மனுஷன் பால்னு நினைக்கிறேன் ஒரு பேர். பால் என்னமோ நல்ல பேர், ஏஸ்தாஸ். அவர் எந்திரிச்சு ஐயா அப்படின்னு இருக்காரு. அறிவு இல்லை, இது உள்ள போய் படுத்திருக்கிற. பசி, குளிர், மழை, காத்து, இருட்டு, வெளிச்சம் தெரியல. ஏதோ ஒரு இடம் நான் உள்ள வந்தேயா, நான் வேற எதுவும் யோசிக்கல. நீ பாட்டில் வந்து படுத்துட்டு அது சாமி என்னை அங்கே வந்து எழும்பி வான்னு கூப்பிட்டு வந்துருச்சு. நான் இப்போ வந்து 2 கிலோமீட்டர் வீடு, என் வீடு, நான் எழும்பி வந்தானார். இவர் உடனே சட்டையெல்லாம் புழிஞ்ச சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு, ஐயா என்னை மன்னிச்சுருங்க, நான் உண்மையாக மனமாற நான் செய்ய மாட்டேன், செய்யலை, இது என் அறிவுக்கு எட்டலை, மயக்கத்தில் போய் படுத்துட்டேன். வெளியே கிராஸ் பண்ணி போகும்போது அவர் அந்த ஐயரை திரும்பி கேட்டாராம், ஏயா அந்த சாமி என்கிட்ட சொன்னால் நானே எஞ்சி போயிருப்பேனேன்னாராம். இந்த சாமி என்கிட்ட சொன்னால் நான் என்ன பண்ணியிருப்பேன்? எந்திரிச்சு போயிருப்பேனேன்னாராம். ஐயருக்கு கோவம் வந்துருச்சு. ஆமாம், நீ இங்கே இருக்கிற உங்ககிட்ட சொல்லாமல் என்ன 2 கிலோமீட்டருக்கு அப்புறம் அங்கே வந்து சொல்லிச்சு, ஏன் சொல்லலை சாமி உங்ககிட்ட? நான் ஆராதிக்கிறவர் பெரியவர், என் இயேசு பெரியவர். அதனால் அது என்கிட்ட பேசாது, யார்கிட்ட பேசும்? உங்ககிட்ட தான் பேசும். இதுக்கு இந்த அபிஷேகம் பண்ணுறான், அந்த அபிஷேகம் பண்ணுறான், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், ஒன்றும் பிரயோஜனம் இல்லையா? தயிரை ஊற்றினேன், நெய்யை ஊற்றினேன், கடைசியில் நம்மளை தானே தொந்தரவு பண்ண. நீ சொல்கிற சாமியை சொல்ல, நான் எல்லா அபிஷேகமும் அங்கே பண்ணிக்கிறேன்ட்டார். யாரு? இவர் சொல்லியிருக்காரு, இயேசு உன் பாவங்களுக்காக பலியானார், நீ நம்புறேன்னா விளக்கெல்லாம் தூக்கி தூரவை, கொடையை தூரவை, முட்டி போடுனாராம். முட்டி போட்டு அந்த ஐயர் அந்த ராத்திரி அங்கே ரட்சிக்கப்பட்டு
கன்னியாகுமரியில் இன்னைக்கு பாஸ்டா இருக்கிறார். நான் சொல்ற இயேசு உண்மை உள்ளவர், வல்லமை உள்ளவர். இந்த இரவு உன் வாசனை உன் ஏரியாவை மாற்றணும். எதை மாற்றணும்? அவர் எல்லாம் முடியுது, அடுத்த வருஷம் அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ண வராங்க, சாமியை கூப்பிடுறாங்க. சாமி வரல, ரொம்ப நேரம் பொறுத்து வந்து சொல்லிச்சான், இது உள்ள ஒருத்தன் வந்துட்டு போனான், ஏற்கனவே அங்கே நெருப்பு எரியுது, இதில் நான் வர முடியாது, நீ இன்னொரு இடத்துல கோயில் கட்டு, நான் அங்கே வரேன்னு சொல்லி அந்த கோயிலுக்கு மூடு விழா பண்ணான். அவன் மனுஷனுடைய வாசனை. உங்கள் வாசனை எப்படி இருக்கு? இந்த இரவு கர்த்தர் உன் வாசனையை வச்சுதான். எதை வச்சுதான்? ஆமாம், ஆசீர்வாதம் பாஸ்டால இல்லை, உன் வாசனையை வச்சு தான் உன்னை ஆசீர்வதிப்பான். நீ கீழ்ப்படியாத வாசனையில் இருந்தனா நீ போகிற இடத்தெல்லாம் பிரச்சனை தான். கர்த்தருக்கு பிரியமில்லாத வாசனை உன்னோட இருக்கும். பாவ வாசனை அடிக்கூடாது, இந்த வாசனை அடிக்கூடாது. வாசனை ரொம்ப முக்கியம். இந்த சிங்கத்துக்கெல்லாம் ஜூவில் தீனி போடுவாங்க. எதுக்கு? சிங்கத்துக்கு தீனி போடும்போது என்ன பண்ணுவாங்களாம், வெட்டினரி ஆள் செக் பண்ணுவான், அது சாப்பிட்டு மீதி வைக்குதான்னு. இவன் என்ன பண்ணுவான், ஒரு 7 கிலோவுக்கு ஒரு தைப்பீஸ் எடுத்து கெரோசினில் முக்கி எடுத்து போட்டுருவான். மீதியெல்லாம் நார்மலாக போடுவான். இந்த 7 கிலோ பீஸ் எதில் முக்கி போட்டுருவான். இந்த சிங்கம் என்ன பண்ணும், நல்லா இருக்கிற கறியெல்லாம் சாப்பிட்டோம். இது எந்த வாசனை அடிக்குது? அப்படி மோந்து பார்த்தா என்ன வாசனை அடிக்குது? கெரோசின் வாசனை தூரம் போயிடும். வெட்டினரி இன்ஸ்பெக்டர் நேராக வருவார், ஃபோட்டோ எடுத்துக்குவார். சிங்கம் சாப்பிட்டு திருப்தியாய் ஒரு பீஸ் மீதி வைத்திருக்கிறது. உன் மேலே ஜப வாசனை அடிக்கணும் சார். பேய் கிட்ட வராது சார், நோய் கிட்ட வராது சார், நஷ்டம் வராது சார், தரித்திரம் வராது சார். உன் பிரயாசத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் சார். உன் மேலே எந்த வாசனை அடிக்கணும்? வாசனை அடிக்கணும் சார். சர்ச்சு வாசனை அடிக்கணும் சார். எந்த வாசனை அடிக்கணும்? சபை வாசனை உன் மேலே அடிக்கணும். பவுலுக்கு இத்தனை வாசனை இருந்ததுனால தான் அவரை யாரும் ஒன்றும் பண்ண முடியல. அவர் இருக்கிற இடத்துல பிழைக்கிறாரு. அவரை கடிச்சிட்டு பாம்பு சாவுது. யாரை கடிச்சு யார் சாவுறது? இன்னைக்கு நம்ம என்னடானா மந்திரத்துக்கு பயந்துக்கணும், சூனியத்துக்கு பயந்துக்கணும். ஒரு பாஸ்டர் சொன்னார், Praise God. Hallelujah. Hallelujah. Praise the Lord. பேசாலே உங்களுக்கு கேட்கும். கையில பிடிச்சி கைதான் வலிக்கும். ராத்திரி கை அப்படி நீட்டினா ராத்திரிலாம் இங்கே வலிக்கும். அதனால மைக் வேண்டாம். எங்க சர்ச்சில் நான் மைக் எடுத்து கையில் வைக்க மாட்டேன், ஸ்டாண்டில் போட்டு விட்டேன். என்ன சொன்ன வந்தான்னு சொன்னீங்க? மந்திரம். ஒரு அம்மா என்ன பண்ணியிருக்கு, பாஸ் ஒருத்தர் சொன்னார், அம்மா நல்ல சர்ச்சில் நல்ல பிலீவர், நல்ல விசுவாசி, வைராக்கியம், விசுவாசம். பக்கத்து 3வது வீட்டில் சூனியம் வைக்கிறது. அது என்ன பண்ணியிருக்கு, நல்ல செவந்த சேவலை எடுத்து தலையை வெட்டி கொண்டைய இதெல்லாம் இருக்குது, குங்குமம்லாம் வச்சு அம்மா வீட்டு வாசலில் கொண்டாந்து வச்சுட்டு. யார் வீட்டு வாசலில்? யார் வீட்டு வாசலில்? வச்சிருச்சு. அம்மா இது காலைல எழுந்திரிச்சு வந்து பார்த்தா சேவல் குங்குமெல்லாம் வச்சிருக்கு. இது செய்யறது இந்த 4வது வீட்டில் இருக்கிற அம்மானு இதுக்கு தெரியும். இது என்ன பண்ணிச்சான், அந்த சேவல் தலையை கையில் கொண்டையோடு எடுத்து வச்சான். நேராக அந்த 4வது வீட்டுக்கு போச்சான். பாரு, இந்த தலையை வச்சு நான் என்ன செய்ய, பாடியை கொடுன்னுச்சோம். எதை கொடு? பயந்து போய் பார்த்துதான். அப்படி சொல்கிறேன், ஏய் தலையை நான் என்ன பண்ண, நீ எதாவது பண்ணிக்கோ, நான் அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல, நீ இன்னும் ஒன்றா பண்ணிக்கோ. முட்டை மந்திரம் பண்ணா கொண்டா, நான் ஆம்லெட்டு போட்டு சாப்பிட்டுக்கிறேன். எலுமிச்சம்பழம் மந்திரம் பண்ணியா கொண்டா, ஜூஸ் புழிஞ்சி சாப்பிட்டுக்கிறேன். தேங்காவில் மந்திரம் பண்ணியா கொண்டா, சட்னி அரைச்சி
கோழியை வந்து தலையை வரைக்கும் கொண்டாந்து வைக்கிறீங்க, உடம்பையும் சேர்த்து கொடு அப்படின்னு அந்த அம்மா பயந்து போய் சேவை கோழியை கொண்டாந்து கொடுத்தா இந்த அம்மா சூப்பராக ஃப்ரை பண்ணி சாப்பிட்டது. நீங்களாம் எப்படி? சார் என்னமோ பண்ணிட்டாங்க பொழுது பாஸ்டர், எனக்கு என்னென்னமோ பண்ணுது. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமோ வசனத்தில் நிற்கணும்ல. அதனால இந்த இரவு உங்க வாசனை என்னது? உங்க வாசனையை வைத்து தேவன் என்ன பண்ணுவார்? நைஜீரியாவில் ஒரு பெரிய ஊழியக்காரர் இருந்தார். அவர் இல்லை. இப்போ இந்த ஊழியக்காரர் அந்த நாட்டில் இருக்கிற மந்திரவாதிய பூமியை பிளந்து உள்ள தள்ளி மூடிட்டார். எப்படி 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 என்னவா? பூமி என்னவாச்சா? மோசே காலத்தில் கோராகின் கூட்டம் உள்ளே போச்சுன்னு எழுதியிருக்கும். இவர் இந்த 4 மந்திரவாதியை உள்ளே போக சொல்லிட்டு அடுத்து ஜெபம் பண்ணாராம். 4 பேரும் போயிட்டா, 4 பேரும் பரலோகம் போயிட்டாம்மா, ஒருத்தன் வரைக்கும் வெளியே விட்டுருங்க ஆண்டவனாராம். ஒருத்தன் வெளியில் பார்க்கும்போது 3 பேர் உள்ளே போனானா. ஓடி வந்து இந்த கூட்டத்தில் சாட்சி சொன்னானா, ஐயா 3 பேர் உள்ளே போயிட்டாங்க, நான் ஒருத்தன் தான் மிஞ்சி இருக்கிறேன், என்னை ஆண்டவர் ரட்சிக்கட்டும், நான் இனிமேட்டு இந்த மந்திரம்லாம் செய்ய மாட்டேன். என்ன செய்ய மாட்டேன்? இப்படியெல்லாம் ஊழியர்கள் தேசத்தில் உலக நாடுகளில் வாழ்ந்தா போமா இந்தியாவுக்கு தான்ப்பா வந்தார், சென்னைக்கு தாம்மா வந்தார். யார்? அவருடைய வழியினால் நம்மளாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எப்படி இருக்கணும்? கிங்கு மாதிரி. அதனால் இன்றைக்கி உங்கள் வாசனை மாறணும். என்ன மாறணும்? மாறுமா மாறாதா? எத்தனை பேர் உங்கள் வாசனையை மாற்ற போகிறீங்க? இருக்கிற இடத்துல முழங்கால் படிக்கிடுங்க பார்ப்போம். வாசனை மாறணுன்றவங்க முழங்கால் படிக்கிடுங்க. கர்த்தர் இந்த இரவு உங்கள் வாசனையை மாற்ற போகிறார். உன் வாசனை சரியாயிடுச்சுன்னா எல்லா தாமதங்களும் சீக்கிரமாக துரிதமாக நடந்து முடியும். உன் வாசனை தான். உன் வாசனையை வைத்து உன்னை ஆசீர்வதிக்கிறவர். அபிஷேகம் பெற்றவங்க, முழங்கால் படிக்கிட்டவங்க, முடியலன்னா பரவாயில்ல, நில்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கை உயர்த்தி கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே அசைவாடி கொண்டு இருக்கிறார். இந்த ஆண்டு விழாவில் கர்த்தர் இந்த சபையினுடைய வாசனையை மாற்றுகிறார். இந்த வாசனை நற்கந்தமாய் மாறுகிறது. இந்த பகுதிகளில் ஒரு எழுப்புதல் வரப்போகிறது. உங்கள் சபையில் கர்த்தர் ஒரு எழுப்புதலை இந்த ராத்திரி அனுப்பி கொண்டு இருக்கிறார். உங்கள் வாசனையை கொஞ்சம் மாற்றுங்க பார்ப்போம். கை உயர்த்தி எல்லாரும் ஒருமனப்பட்டு நல்ல ஆவியில் நிரம்பி ஆமீன். பாஸ் ஆரம்பிக்கும் போது சொன்னார், பற்பல பாஷைகள். ஆமீன். வாசனை மாறணும். உன் வாசனை மாறணும். பாம்பு மாதம் தோல் உரிச்சாலும் அது விஷம் மாறாமல் இருக்கும். கம்பளி பூச்சி ஒரு வாட்டி தோல் உரிச்சதுன்னா வெளியே பட்டாம்பூச்சியாக பறந்து வந்துடும். இன்றைக்கி இந்த சபையிலேருந்து பட்டாம்பூச்சிகள் வெளியே வரணும். கர்த்தர் உன் வாசனையை மாற்றுகிறார். நல்ல வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் உள்ள உடைந்து வேதனையோட, தாகத்தோட, ஆதங்கத்தோட பரிசுத்த ஆவியானவர் இங்கே அசைவாடி கொண்டு இருக்கிறார். இந்த சபைக்கு ஆண்டவர் வைத்த பெரிய திட்டங்கள் தாமதமாகி கொண்டிருக்கிறது. இந்த சபைக்கு தேவன் வைத்திருக்கிற ஆத்துமாக்களை அழைத்து வருவதற்கு பாதை அமைக்கப்படவில்லை, கால்வாய் தோண்டப்படவில்லை. கால்வாயை தோண்டுங்கள், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்பும் என்று சொன்னவர். உன் வாசனை தான் வாய்க்கால அமைக்கணும். உன் வாசனை தான் இந்த சபைக்கு வழியை உண்டாக்கணும். கர்த்தர் தான் இன்னைக்கு இந்த இரவு உன் வாசனையை வைத்து கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த சபை நடுவே செய்ய போகிறார். நல்லா கை உயர்த்தி எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? என் வாசனை ஆண்டவருக்கு பிரயோஜனமாக இருக்கும். என் வாசனை ஊழியக்காரனுக்கு அவசியமாக இருக்கும். என் வாசனை கீழ்ப்படிதல் உள்ள வாசனை. என் வாசனை நான் வாயாடி அல்ல, நான் ஜபக்கிளியாய் மாறுகிறேன். இந்த இரவு நான் ஒரு ஜபக்கிளியாய் மாறுகிறேன். நான் ஜெபிக்க போகிறேன், நான் துதிக்க போகிறேன், நான் கர்த்தருக்காக வாழ போகிறேன். ஆமீன். ஒவ்வொரு நாளும் இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து போகிற சண்டே கிறிஸ்டியன்ஸ் அல்ல, ஞாயிற்றுக்கிழமை வருகிற கிறிஸ்தவர்கள் அல்ல. everyday kamama rahala tara bakama shataraka la tara bakama kama karatala bakama ikataraka la tara bakama
பொருளாதார பிரச்சனையில் இங்க வந்திருக்கிற குடும்பங்கள்ல கர்த்தர் இந்த ராத்திரி விடுதலையை தர்றார். பொருளாதாரத்தில் நீ அழுத்தப்பட்டு நெருக்கப்பட்டு உடைந்து நொறுங்கி எல்லாத்தையும் இழந்த வெளியே தெரியாது. பட் காட் டு நைட் இன்னைக்கு ஆவியானவர் உனக்கு சொல்கிறார், நீ இழந்து போனதை திரும்பி பெற்றுக்கொள்வாய். உனக்கு இழந்து போனது திரும்பி கிடைக்கும். நீ எதையெல்லாம் இழந்தையோ, இழந்து போனதை தாவீது திருப்பி கொண்டது போல நீ திருப்பி கொள்ள போகிறாய். நிறைய குடும்பங்கள்ல இருக்கிற வியாதிகள் இந்த இரவு உங்க குடும்பங்களை விட்டு விலகுது. நல்லா கை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. வியாதிகள் உன் குடும்பங்களை விட்டு விலகுகிறது. வாதை உன் குடும்பத்தை தொடாது. வாதை உன் வீட்டுக்கு வராது. போதை உன் வீட்டை ஆளாது. போதை உன் வீட்டை ஆளாது. உன் வீட்டு வாதைகளுக்கு கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். என் தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொன்னவர் இந்த ராத்திரி உனக்கு ஒரு குணத்தை தருகிறார். இந்த இரவு உங்க வாசனை கர்த்தருக்கு மகிமையாய் மாறட்டும். உன் வாசனை உனக்கு உள்ள இருக்கிறது, உனக்கு உள்ள இன்னர் மேன் உள்ளான மனுஷன்ல உன் வாசனையை கர்த்தர் மாற்றுகிறார். பொறுமை வரட்டும், பரிசுத்தம் வரட்டும், உண்மை வரட்டும். பாடுகளுக்கு ரெடியாரு. பாடுகளுக்கு பயப்படாது. பாடுபட்டா நாளைக்கு ஆளுகை செய்யும். சிலுவை இல்லைன்னு சொன்னா உயிர்த்தெழுதல் இல்லை. If you avoid cross, there is no resurrected power for you. சிலுவை இல்லைன்னா உனக்கு சிங்காசனம் இல்லை. சிலுவையில் இருக்கிற முற்கிரீடம் உனக்கு இல்லைன்னு சொன்னா பொற்கிரீடமும் உனக்கு இல்லை. முற்கிரீடத்துக்கு நீ உன் தலையை நீட்டினா ஏற்ற காலங்களில் பொற்கிரீடம் உனக்கு வைக்கப்படும். ஏற்ற காலங்களில் கர்த்தர் உன்னை ஆச்சரியமாய் நடத்துவார். இந்த இரவு நான் இந்த சபை வளர்ச்சிக்கு என்ன கமிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிற இடத்துல எளிமையாக இல்லைங்க பாப்போம். இந்த சபை வளர என் வாசனையால் இந்த சபைக்கு ஒரு நறுமணம் வீசும். என்னால் இந்த சபை வளரும். அப்படி சொல்லக்கூடியவங்க இருப்பீங்கன்னா எல்லாரும் நான் வாங்கன்னு சொல்லலை. இருக்கிற அந்த ஒரு சிலர் எளிமை நிலுங்க பார்ப்போம். என் வாசனையில் சபை வளரப்போ, என் வாசனை, என் ஆசை, என் விருப்பம் சபையில் இந்த ஆண்டு விழா முடிஞ்சு அடுத்த ஆண்டு விழாவுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் குறைஞ்சது 2 இல்லைன்னா 3 சர்வீஸ் ஆத்துமாக்களை நீங்கள் கொண்டு வரணும். நான் சொல்கிறேன், நீ நினைப்ப நான் சபைக்காக பேசுகிறேன்னு நினைப்ப. இல்லை, சபை வளர்ந்தா அதை விட 10 மடங்கு நீ வளர்ந்துருப்ப. அதை விட பல மடங்கு கர்த்தர் உன்னை வளர செஞ்சிருப்ப. சபை வளர்ந்துச்சுன்னா சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படும். சபை வளர்ந்தா பிசாசின் ராஜ்யம் ஒடுங்கி போகும். மந்திர பில்லி சூனியங்கள் முறிந்து போகும். அந்தகாரங்கள் விலகி போகும். இந்த ராத்திரி ஆண்டவரே, இந்த இரவு இந்த சபை வளர்ச்சிக்கென்று தங்களை எழும்பி நின்று அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களுக்கு தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் நீர் மகிமைப்படுவீராக. தொடர்ந்து இந்த சபையினுடைய வாசனையில் பெரிய மாற்றம் உண்டாகட்டும். ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுத்தையும் பயாலஜி, ஜுவாலஜி, இதெல்லாம் பாட்டனிலாம் எங்களுக்கு தேவையில்லை. ஒரு பூ எடுத்தால் வாசனையில் கண்டுபிடிப்போம். அதே மாதிரி இந்த சபையினுடைய வாசனை இந்த சமுதாயம் சோழிங்க நல்லூருக்கு மனம் வீசுகிற வாசனையாய் மாறட்டும். இந்த சபை ஒரு நற்கந்தமாய் மாறட்டும். இந்த ஆண்டு விழாவுக்கு பிறகு சபைக்குள்ள ஒரு பெரிய மறுரூபம், சபைக்குள்ள ஒரு தேவ மகிமை, சபைக்குள்ள ஒரு தேவ பிரசன்னம், சபைக்குள்ள தேவ வல்லமை, சபைக்குள்ள தேவ வார்த்தைகள், சபைக்குள்ள தேவ கிருபைகள், சபைக்குள்ள தேவ வரங்கள், சபைக்குள்ள தேவ மகிமை வெளிப்பட கரங்களுக்கு தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் பொறுப்பெடுப்பீராக. கை உயர்த்தி உங்கள் பிஷப்புக்காக ஜெபம் பண்ணுங்க பாப்போம். பிஷப் ஃபேமிலியை ஆசீர்வதிப்போம். இந்த மனுஷனுடைய வாஞ்ச ஊழியர்களெல்லாம் கூப்பிட்டு கூட்டங்களை நடத்தி நாள் கூட்டத்துக்கு நான் பார்க்கும்போதே காணிக்கை எடுத்து 2 பாசுகையில் அப்படியே கொடுத்து அனுப்புகிறாரு. இப்படிப்பட்ட ஊழியர்லாம் இந்த காலங்களில் அவர் பாசு கிடையாது, உங்களுக்கு ஒரு தகப்பன் மாதிரி. கர்த்தர் இந்த சபைக்கு ஒரு தகப்பனை தந்திருக்கிறார்.
God has given a father to you. கை உயர்த்தி மனதார ஆசீர்வதிங்க பார்ப்போம். உங்கள் பாஸ் கர்த்தர் இன்னும் வல்லமையாக பயன்படுத்தணும். அவர் பிஷப்பாக இருக்கிறாரு. அவருடைய ஊழியங்கள் இன்னும் பல மடங்கு பெருகணும். அவருடைய ஊழியர்களுடைய கூட்டமும் பல மடங்கு பெருகணும். பாஸ் அம்மாவுக்கு நல்ல ஹெல்த்தை தரணும். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். பேர பிள்ளைகளோடு கர்த்தர் கிருபை இருக்க ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் பொறுப்பளிப்பீரா. கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நம்ம கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த 3 நாள் கூட்டங்களில் கர்த்தர் பல விஷயங்களை நம்மோடு பேசியிருக்கிறார். தேவன் பேசின எல்லா வார்த்தைகளுக்காக அருமையான தேவதாசனை கொண்டு வந்து நம்மை உப்பாய் மாற்றி, மாத்திரமல்ல எண்ணெயை கொடுத்து ஸ்தோத்திரம், தேவனுடைய மகிமையினால் நம்மை மூடி மறைத்து கொள்ளும்படிக்கு இந்த நாளில் நம்முடைய வாசனை தேவனுக்கு பிரியமாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நம்ம நன்றி செலுத்தலாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தபடினாலே அதுக்கு நன்றி செலுத்தி இவன் செய்யாது